இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே வந்து எல்லாம் ஒரு ஊரில் வந்து 300 கூட்டு குடும்பம் இருக்கும். அங்கே 30 தெருக்கள் இருக்கும். ஒரு தெருவில் 10 கூட்டு குடும்பம் இருக்கும். ஒரு தெருவில் 10 கூட்டு குடும்பம். அந்த 10 கூட்டு குடும்பத்துக்கு தேவையான விளையாட்டு மைதானங்கள், அதன் 10 கூட்டு குடும்பமும் ஒரு வரிசையில் 5 கூட்டு குடும்பம், அதன் எதிர் வரிசையில் 5 கூட்டு குடும்பங்கள் இருக்கும். இதற்கு இடைப்பட்ட பகுதி இருக்குல்ல, அதில் வந்து அந்த 10 கூட்டு குடும்பமும் விளையாடுவதற்கு தேவையான விளையாட்டு மைதானங்கள், பெண்களுக்கு தனியாகவும் ஆண்களுக்கு தனியாகவும், பெண்களுக்கு 2 ஏக்கர் நிலம், ஆண்களுக்கு 2 ஏக்கர் விளையாட்டு மைதானம் இப்படி இருக்கும். அது மாதிரி கலை பூங்காக்கள் 2 ஏக்கர் அளவுக்கு கலை பூங்காக்கள் இருக்கும். கலைப்படைப்பு திறனை ஆண்கள் பெண்களும் வெளிப்படுத்துவதற்கான இடமாக அது பார்க்கப்படும். அது மாதிரி வந்து நிர்வாகம், நீதிமன்ற அலுவலகம் அதற்குன்னு ஒரு தனியாக 1 ஏக்கர் நிலம், நிர்வாகத்திற்கு ஆண்கள் நிர்வாகம் பெண்கள் நிர்வாகம்லாம் இருக்கும் தனித்தனியாக. அதில் ஒரு ஆண்கள் நிர்வாகம் பெண்கள் நிர்வாகம், ஆண்கள் நீதிமன்றம் பெண்கள் நீதிமன்றம், ஆண்களும் பெண்களும் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கான பொது நீதிமன்றம், பொது நிர்வாகம், ஆண்களும் பெண்களும் சம்மந்தப்பட்ட பொது நிர்வாகம், இதெல்லாம் ஒரு 2 ஏக்கர் விளைநிலத்தில் இருக்கும். விளைநிலம் கிடையாது, 2 ஏக்கர் நிலத்தில் இந்த நிகழ்வுகள் நடக்கும். இப்படி தனித்தனியாக அங்கே எல்லாம் அது மாதிரி காதல் பூங்காக்கள் அதற்குன்னா ஒரு 2 ஏக்கர் நிலம் கொடுக்கப்படும். இப்படி ஒரு இதெல்லாம் வந்து இருக்கும். அப்போது ஒரு தெருவுக்கு வந்து தான் நீங்கள் விளையாடணும். இப்போ விளையாடணும் அப்படின்னா நீங்கள் ஒரு தெருவுக்கு வந்தாகணும், உங்கள் தெருவுக்கு வரணும், உங்கள் வீட்டை விட்டு வெளியேறி நீங்கள் தெருவுக்கு வரணும். அப்படிங்கிற இது இல்லாமல் உங்கள் தெருவில் என்னெல்லாம் இருக்கோ அது உங்கள் வீட்டுக்குள்ளேயும் இருக்கணும், உங்கள் கூட்டு குடும்பத்துக்குள்ளேயும் இருக்கணும். அதுக்காக தான் ஒரு கூட்டு குடும்பம் அமைகின்ற பரப்பளவு என்பது ஒரு ஏக்கர் பரப்பளவு. ஒரு கூட்டு குடும்பம் அமைகின்ற பரப்பளவுங்கிறது 1 ஏக்கர் பரப்பளவு. எதுக்கு அவ்வளோ பெரிய இடத்த கொடுக்குறோம்? 16 பேருக்கான இடம் அது. 1 ஏக்கர் பரப்பளவு என்பது 16 பேர் வசிப்பதற்கான 8 குடும்பங்கள் வசிப்பதற்கான 8 குடும்பங்கள் சேர்ந்தது தான் ஒரு கூட்டு குடும்பம். அதனால் வந்து அங்கே 8 குடும்பம், அதில் வந்து 16 பேர் இருப்பாங்க. 8 குடும்பம்னா அதில் ஒரு நபர் மட்டுமே வசிக்கின்ற ஒரு குடும்பம் இருக்கும். 2 நபர் வசிக்கின்ற கணவன் மனைவி மட்டுமே வசிக்கின்ற ஒரு குடும்பம், கணவன் மனைவி ஒரு பிள்ளைகள் வசிக்கின்ற ஒரு குடும்பம், 3 பேர் அதான் மொத்தம். அது மாதிரி கணவன் மனைவி மற்றும் பிள்ளைகள் 2 பேர் வசிக்கின்ற ஒரு குடும்பம். இப்படி 8 குடும்பங்கள் அங்கே இருக்கும். இப்படி 8 குடும்பங்கள் சேர்ந்தது தான் ஒரு கூட்டு குடும்பம். அப்போ அப்படின்னாக்கா அந்த கூட்டு குடும்பத்திற்கு ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திற்கு ஏன்னா 1 ஏக்கர் பரப்பளவு நிலம் கொடுக்கப்படுகிறது. அப்படி இருக்கும்போது அந்த 1 ஏக்கர் பரப்பளவு நிலத்தில் விளையாட்டு மைதானங்கள் இருக்குது. நீங்கள் விளையாடணுன்னா தெருவுக்கு வந்து தான் விளையாடணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்காக கொடுக்கப்பட்டுள்ள ஒரு கூட்டு குடும்பத்திற்கு என்ன கொடுக்கப்பட்டுள்ள அந்த 1 ஏக்கர் நிலப்பரப்பளவில் என்ன பண்ணணும்? 1 ஏக்கர் நிலப்பரப்பளவில் அங்கே விளையாட்டு மைதானம், சின்ன விளையாட்டு மைதானம். ஒரு தெருவில் வந்து மிகப்பெரிய பரப்பளவு இருக்கும் விளையாடுறதுக்குன்னு சொல்லிட்டு. அந்த தெருவில் உள்ள அத்தனை பேருக்கும், அத்தனை பெண்களுக்கும் தனியாக 2 ஏக்கர் விளைநிலம், அத்தனை ஆண்களுக்கும், ஒரு தெருவில் உள்ள அத்தனை ஆண்களுக்கும் 80 ஆண்கள் இருப்பாங்க, 80 பெண்கள் 80 ஆண்கள். ஒரு தெருவில் ஒரு கூட்டு குடும்பத்தில் மொத்தம் 16 பேர் இருப்பாங்க. 10 கூட்டு குடும்பத்தில் மொத்தம் 160 பேர். அதில் 80 ஆண்கள் 80 பெண்கள். 80 பெண்களுக்கு ஒரு விளையாட்டு மைதானம், 80 ஆண்களுக்கு ஒரு விளையாட்டு மைதானம். இப்படி வந்து ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கும். இப்படி வந்து ஒரு கூட்டு குடும்பத்தில் இல்லை இப்படி வந்து ஒரு தெருவில் உள்ள மக்கள் தொகை எண்ணிக்கை இப்படி இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு கூட்டு குடும்பத்தில் 16 பேர் இருப்பாங்க. அப்படி தானே? நீங்கள் விளையாடணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் கூட்டு குடும்பத்தை விட்டு வெளியே வந்து நீங்கள் அந்த தெருவில் வந்து விளையாடணும், தெருவில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் விளையாடணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள் கூட்டு குடும்பத்துக்குள்ளேயே ஒரு சின்ன மைதானம் இருக்கும், குட்டி மைதானம் அங்கே இருக்கும். அது விளையாடுவதற்குன்னு தனியாக அந்த கூட்டு குடும்பத்திற்குள்ளே அந்த 1 ஏக்கர் பரப்பளவிலே அதற்கான ஒரு இடம், விளையாடுவதற்கான இடம் ஒதுக்கப்பட்டிருக்கும். அது மாதிரி கலைப்படைப்புகளை திறனை வெளிப்படுத்துவதற்கு, அது மாதிரி விளையாடுவதற்கான நிலம் கொடுக்கப்பட்டிருக்குங்களா அந்த கூட்டு குடும்பத்துக்குள்ளே. கூட்டு குடும்பத்துக்கு எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த 1 ஏக்கர் பரப்பளவில் ஆண்கள் விளையாடுவதற்கு, அந்த கூட்டு குடும்பத்தில் உள்ள ஆண்கள் விளையாடுவதற்கு ஒரு சின்ன இடம், அது மாதிரி பெண்கள் விளையாடுவதற்கு ஒரு சின்ன இடம். அந்த சின்ன இடம் எவ்வளோ அடி இருக்கும்? ஒரு 30 அடி நீளம் 30 அடி அகலம் அப்படி இருக்கலாம், அல்லது 20 அடி நீளம் 20 அடி அகலம் அந்த மாதிரி இருக்கலாம். அது போதும் ஒரு கூட்டு குடும்பம். அதாவது என்னென்னா வெளியில் நம்ம என்ன பண்ண ஒரு தெருவில் போய் நம்ம விளையாடணுங்கிற அவசியம் இல்லை. வீட்டுக்குள்ளே நீ விளையாடலாம், வீட்டுக்குள்ளே உன்னுடைய கலைப்படைப்பு திறனை வெளிப்படுத்தலாம். அந்த மாதிரி நீங்கள் நினச்சா விளையாடணும்னு ஆசைப்பட்றீங்களா, அதுக்காக நீங்கள் தெருவுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் உங்கள் கூட்டு குடும்பத்துக்குள்ளேயே நீங்கள் விளையாடலாம். அப்போ உங்கள் கூட்டு குடும்பத்துக்குள்ளேயே 1 ஏக்கர் பரப்பளவு நிலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் அங்கே 16 பேர் இருப்பாங்க, 8 குடும்பங்கள் இருக்கும். அப்போ 8 குடும்பத்துக்கு மத்தியில் ஆண்கள் விளையாடுவது, அந்த கூட்டு குடும்பத்தில் உள்ள ஆண்கள் விளையாடுவதற்கு ஒரு தனி நிலம், பெண்கள் விளையாடுவதற்கு தனி நிலம். அப்புறம் அந்த பெண்கள் கலைப்படைப்பு திறனை வெளிப்படுத்துவதற்கு, ஆண்களும் பெண்களும் கலைப்படைப்பு திறனை வெளிப்படுத்துவதற்கு ஒரு தனியாக ஒரு நிலம்.
அந்த கூட்டு குடும்பத்துக்குள்ளேயும் திருமண ஜோடிகள் காதல் ஜோடி இருப்பாங்களோ அவங்களுக்கான காதல் பூங்காக்கள் அது வந்து அவங்க குடும்பத்திலே ஒதுக்கப்படும். அது வந்து பொதுவான இடத்துல வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அதற்கான நிலம் வந்து இருந்தால் வச்சுக்கலாம், தப்பு இல்லை. அதனால் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு காதல் கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா அப்போ அவங்க 2 பேரும் ஒரு கணவனோட வீட்டுக்குள்ளே மனைவி போகக்கூடாது, மனைவியோட வீட்டுக்குள்ளே கணவன் போகக்கூடாது. அப்படி இருக்கும்போது அந்த கணவன் மனைவியும் இருவரும் சந்தித்து தாம்பத்திய உறவை மேற்கொள்வதற்காக, காதல் உறவை மேற்கொள்வதற்காக ஒரு தனியாக ஒரு நிலம், காதல் உறவை மேற்கொள்வதற்காக ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு தனி அறை இருக்க வேண்டும். கணவனோட அறைக்கு மனைவி போகக்கூடாது, மனைவியோட அறைக்கு கணவன் போகக்கூடாது. அப்போ இந்த கணவன் மனைவியும் தாம்பத்திய உறவு எங்கே வச்சுப்பாங்க, காதல் எங்கே செய்வாங்க அப்படின்னா அதற்குன்னு ஒரு சின்ன அறை ஏற்படுத்தி விட வேண்டும். இது காதல் அறை அப்படின்னு வச்சுக்கலாம், காதல் குடிசை அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கூட்டு குடும்ப அமைப்பு என்பது இருக்கிறது. அதற்கான வரைபடத்தை நான் தெளிவாக உங்களுக்கு கொடுக்கிறேன். அதை ஒரு புத்தகமாக வெளியிடுகிறேன். ஒரு கூட்டு குடும்பம் ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே வாழ்கிற மக்கள் எப்படி வாழ்வார்கள், எந்த மாதிரி அவங்களுடைய வாழ்விடம் அமையும், எப்படி அவங்க விளைநிலம் அமையும், அங்கே என்னென்ன கட்டமைப்புகள்லாம் இருக்கும், விளைநிலத்தில் என்னென்ன கட்டமைப்புலாம் இருக்கும், அங்கே உள்ள விதிமுறை, நடைபாதையில் எப்படி நடந்து போகிறது, அந்த விதிமுறை எல்லாத்தையும் அடங்கின ஒரு புத்தகத்தை நான் வெளியிடுகிறேன். அதற்கான வேலைகளை இப்பொழுது நான் செய்து கொண்டிருக்கிறேன். கண்டிப்பாக விரைவில் அது புத்தகமாக வெளிவரும். இது ஒரு கூட்டு முயற்சியாக இல்லை, நான் மட்டுமே இதற்காக உழைத்து கொண்டிருக்கிறேன். அதனால் இது தாமதமாகிறது. கூட்டு முயற்சியாக இருந்தால் இந்த வேலை சீக்கிரமாக வரும். அது மாதிரி 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைகள் அங்கே கூட்டு குடும்பம் இருக்குது. எல்லாம் கூட்டு குடும்பமாக தான் வசிப்பாங்க. 8 குடும்பங்கள் சேர்ந்தது ஒரு கூட்டு குடும்பம். அப்போ 8 குடும்பமும் தனித்தனி அதற்கான எல்லைகள் இருக்கும். 8 குடும்பங்களும் தனக்கான எல்லைகளை வகுத்து கொண்டு தான் அவர்கள் வாழ்வார்கள். ஒரு குடும்பத்தினர் இன்னொரு குடும்பத்தினர் வசிக்கின்ற எல்லைக்குள் போகக்கூடாது. அங்கே 8 குடும்பம் இருக்கும். ஒரு கூட்டு குடும்பத்தில் 8 குடும்பம் இருக்கும். அப்போ 8 குடும்பத்துக்கும் ஒரு எல்லை உண்டு. ஒரு வளாகத்திற்குள் தான் அந்த குடும்பம் செயல்படும். அப்படிங்கும்போது ஒரு குடும்பத்தினர் இன்னொரு குடும்பத்துக்குள்ளே போகக்கூடாது, இன்னொரு குடும்பத்தின் எல்லைக்குள்ளே போகக்கூடாது. அப்போ குடும்பத்தினர் சந்தித்து கொள்ள வேண்டுமென்றால் அங்கே 8 குடும்பத்திற்குள்ளே எல்லா குடும்பத்தினரும் சந்தித்து கொள்ள வேண்டுமென்றால் அந்த கூட்டு குடும்ப எல்லையை விட்டு வெளியே வந்து அதற்கான பொதுவான இடம் இருக்கும் கூட்டு குடும்பத்துக்குள்ளே. அந்த இடத்துல தான் வந்து சந்தித்து பேசிக்கொள்ள வேண்டும். ஒரு கூட்டு குடும்பத்துக்குள்ளே இன்னொருத்தர் போகக்கூடாது. அது மாதிரி ஒரு குடும்பத்துக்குள்ளேயே ஒருத்தரோட அறையில் இன்னொருத்தருக்கு போகக்கூடாது. ஒருத்தரோட அறை இருக்கும், கணவனோட அறையில் மனைவி போகக்கூடாது, மனைவியோட அறையில் கணவன் போகக்கூடாது. 8 வயதிற்கு மேற்பட்ட பிள்ளைகளோட அறைக்குள்ளே அம்மா அப்பா போகக்கூடாது. அது மாதிரி இப்போ 8 வயதிற்கு மேற்பட்ட பிள்ளைகள் இருக்காங்களோ அவங்க வந்து தனது அம்மா அப்பா ரூமுக்கு போகக்கூடாது. வீட்டுக்கு வெளியில் வந்து பேசிக்க வேண்டியதான். அந்த அளவுக்கு ஒரு தனிமைக்கான ஒரு பாதுகாப்பு அங்கே இருக்குது. அது மாதிரி 8 குடும்பமும் தனித்தனி எல்லைகளோடு தான் அது இருக்குது. அப்படின்னா 8 குடும்பத்திற்கு உள்ளேயும் விளையாடுவதற்கான இடம், கலைத்திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான இடம் அதெல்லாம் இருக்குது. ஒரு குடும்பத்திற்குள்ளேயே அதெல்லாம் இருக்குது. ஏன்னா ஒரு குடும்பம்னாக்கா அது வெறும் குடியிருப்பது வசிப்பது மட்டுமல்ல. அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் விளையாட்டு, கலை படைப்பு திறனை வெளிப்படுத்துவதற்கான ஒரு இடம், ஒரு வாய்ப்பு. அது கலைகள் சார்ந்து, விளையாட்டு சார்ந்து அந்த மனித வாழ்க்கை வாழப்பட வேண்டும். அப்போ தான் வந்து காதல் சார்ந்து, அப்போ தான் மனித வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், ஒரு நல்ல ஜாலியாக இருக்கும் வாழ்க்கை. அதனால் வந்து நீங்கள் தெருவில் எப்படி விளையாட்டு மைதானம்லாம் இருக்கோ, தெருவில் வந்து விளையாடுவதற்கு விளையாட்டு மைதானம் இருக்குது, கலை பூங்காக்கள் இருக்குது, காதல் பூங்காக்கள் இருக்குது. இது எல்லாமே ஒரு கூட்டு குடும்பத்திற்குள்ளும் இருக்கிறது. அது மாதிரி ஒரு கூட்டு குடும்பத்திற்குள்ள ஒரு குடும்பம் இருக்குல்ல, அதுக்கும் ஒரு எல்லை இருக்குது. அந்த எல்லைக்குள்ளும் ஒரு குடும்பத்திற்குள்ளும் இதெல்லாம் இருக்கிறது. விளையாடுவதற்கான இடம், அப்புறம் கலை படைப்பு திறனை வெளிப்படுத்துவதற்கான இடம். அது சின்ன சின்ன இடமா இருக்கும். என்ன பரப்பளவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் வந்து இது ஒரு வீட்டுக்குள்ளேயும் இது இருக்குது. வெளியில் போய் நீங்கள் எப்படி நடந்துக்கணுமோ, எப்படி வாழ போறியோ, எப்படி மகிழ்ச்சியாக வாழ போறியோ, ஒரு தெருவில் போயிட்டு நீங்கள் எப்படி நடந்துக்கிற வெவ்வேறு கூட்டு குடும்பங்கள் ஒன்றாக சந்தித்து நீங்கள் எப்படி மகிழ்ச்சியாக வாழ்கிறீர்கள், உங்கள் வாழ்க்கையை எப்படி வாழ்கிறீர்களோ அது போன்றது ஒரு அனுபவத்தை நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் பெறுகிறீர்கள். உங்கள் வீட்டுக்குள்ளேயே, உங்கள் கூட்டு குடும்பத்திற்குள்ளேயே பெறுகிறீர்கள். ஒரு கூட்டு குடும்பத்துக்குள்ளேயே விளையாடுவதற்கான இடம், கலைப்படைப்பு திறனை வெளிப்படுத்துவதற்கான இடம், அப்புறம் காதலிப்பதற்கான இடம், காதல் பூங்காக்கள், இது எல்லாமே ஒரு கூட்டு குடும்பத்திற்கு. அதனால தான் 1 ஏக்கர் பரப்பளவு ஒரு கூட்டு குடும்பத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அவ்வளோ இடத்த நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு கூட்டு குடும்பம். ஒரு கூட்டு குடும்பம் என்பது வெறும் குடியிருப்பது, அப்புறம் குளிக்கிறக்கான கொல்லைப்புறம் அப்படி மட்டும் கிடையாது. அங்கே வந்து ஒரு கூட்டு குடும்பத்துக்குள்ளே கூட்டு குடும்பமாக ஒன்றாக சேர்ந்து அவங்க விளையாடுவாங்க, ஒன்றா சேர்ந்து கதை பேசுவாங்க, பாட்டு பாடுவாங்க. இதெல்லாம் ஒரு கூட்டு குடும்பத்துக்குள்ளேயும் நடக்கணும். அதற்கு ஒரு இடம் இருக்கணும்.
இங்கே இந்த ஒரு கூட்டு குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவங்க வந்து இந்த மைதானத்தில் போய் விளையாடணும், அதற்குன்னு ஒரு மைதானம் சின்னதாக இருக்கும், இங்கே போய் இங்கே விளையாடணும், இங்கே தான் நீங்கள் வந்து உங்கள் கலைப்படைப்பு திறனை வெளிப்படுத்தணும், கதை சொல்லணும். இங்கே போயிட்டீங்கன்னா தான் இங்கே போய் அதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கணும். சும்மா ஏனதானன்னு இருக்கக்கூடாது. காலையில் 7 மணிக்கு ஆரம்பிக்குது உடற்பயிற்சி செய்கிற நேரம். இப்படி ஒரு ஒற்றுமையாக செய்யலாம். ஏன் இந்த மாதிரி பாட வேலைப்பு ஒன்று பள்ளிக்கூடத்தில் பாட வேலைப்பு ஒன்று ஏன் வந்து உருவாக்குறோம் அப்படின்னா, அங்கே ஒரு பள்ளிக்கூடத்தில் பாட வேலை எப்படி உருவாக்கப்படும், எப்படி நடத்தப்படும், காலையில் வந்து அறிவியல் பாடம், அப்புறம் தமிழ் பாடம், அப்புறம் இங்கிலீஷ் பாடம், இந்த மாதிரி நடத்துகிறாங்கள்ல. அதே மாதிரி தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் காலையில் 7 மணிலேருந்து அல்லது காலைல 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் உடற்பயிற்சி செய்யணும், காலைல 6 மணிலேருந்து 6:30 வரைக்கும் உடற்பயிற்சி செய்யணும். அப்புறம் பார்த்திங்கன்னா வச்சுங்க, அந்த ஒன்றா செய்யணும், அந்த கூட்டு குடும்பமே ஒன்றா செய்யணும். உடற்பயிற்சியை கூட்டு குடும்பத்துக்குள்ளே வச்சுக்கலாம். அப்போ அதை பெண்கள் தான் கவனிப்பாங்க. 6:30 ஆயிடுச்சு எழுந்துருங்க, 6 மணி ஆச்சு எழுந்துருங்க, அதில் வெளியில் வாங்க. 6:30லேருந்து 7 மணி வரைக்கும் கூட வச்சுக்கலாம். 6 மணிலேருந்து நீங்கள் 6 மணிக்கு எழுந்திரிச்சிடணும். சூரியன் உதிச்சாச்சா உடனே எல்லாத்தையும் எழுப்பி விட்டுறணும். ஒரு கூட்டு குடும்பத்துக்குள்ளே சூரியன் உதித்த பிறகும் தூங்கிட்டு இருக்காமல் அந்த குடும்பத்தில் உள்ள பெண்கள் வந்து எழுப்பி விட்டுருவாங்க. எழுந்துக்கிறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஏன்னா மொதல் நாள் வந்து 7 மணிக்கு உள்ளே போய் படுத்து தூங்குவாங்க. 12 மணி நேரம் 10 மணி நேரம் தூங்குவாங்க. அவங்கள காலையில் எழுப்புறது அவ்வளோ ஈஸி, ரொம்ப ஈஸி. அவங்க 5 மணிக்கே எழுந்துருவாங்க, எப்படா விடியும்னு காத்து கிடப்பாங்க. ஏன்னா அங்கே மின்சாரம் கிடையாது, மின் விளக்குகள் கிடையாது. அதனால் இரவு நேரத்தில் அவங்க விழித்திருக்க மாட்டாங்க. இரவு என்று வந்து விட்டாலே அவர்கள் குரட்டை விட்டு தூங்க ஆரம்பித்து விடுவார்கள். குரட்டை விட மாட்டாங்க, சும்மா சொல்கிறேன், தூங்க ஆரம்பித்து விடுவார்கள். ஏன்னா தூங்குவது தவிர அவங்க வேறு வழியே இல்லை. இரவு நேரத்தை கிடக்க வேண்டும் என்றால் தூங்கி தான் ஆகணும். ஏன்னா அங்கே மின் விளக்கு கிடையாது. உட்காந்து லைட்டை போட்டு உட்காந்து பேசுகிறதுக்கோ டிவி பார்க்குறதுக்கோ அங்கே மின் விளக்குகள் எதுவுமே கிடையாது, மின்சாரம் கிடையாது. அதனால் இரவு 7 மணி ஆகிவிட்டாலே நீங்கள் குடிசைக்குள் புகுந்து அல்லது உங்களை வீடுகளுக்குள் புகுந்து நீங்கள் தூங்க ஆரம்பித்து விட வேண்டியதுதான். இரவு நேரத்தை தூங்கி தான் கிடக்க வேண்டும். ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தான் தூங்கணும், அவங்கவுங்க அறைக்குள்ளே தான் தூங்கணும். நீங்கள் நைட்டு உடலுறவு வச்சுக்கிற வேலைலாம் அங்கே கிடையாது. இரவு வந்துவிட்டால் இரவு நேர ஒழுக்கம் என்னவென்றால் இரவு நேரத்தில் உடலுறவு வைத்துக்கொள்ள தனியாக தான் தூங்கணும். வெளிச்சத்தில் தான் உடலுறவு வைத்துக்கொள்ள வேண்டும். உடலுறவு என்பது பகல் நேர நடைமுறை. நைட்டு தூங்கும்போது ஒரே குடிசைக்குள்ளே கணவன் மனைவி போயிட்டு உடலுறவு வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது பகல் நேரத்தில் வச்சுக்கோங்க. இரவு என்று வந்துவிட்டால் நீங்கள் தூங்க வேண்டும். தனியாக உங்கள் அறைக்குள் அல்லது உங்கள் குடிசைக்குள் போய் தூங்க ஆரம்பித்து விடுங்கள். அப்புறம் வந்து 10 நைட்டு முதல் நாள் நைட்டு 7 மணிக்கே இருட்டிடும். அதனால் 7 மணிக்கே அவங்கவுங்க குடிசைக்குள்ளே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் உட்காந்து பேசிகிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. இருட்டிடுச்சு, ஒருத்தர் மூஞ்சி இன்னொருத்தருக்கு தெரியாது. அங்கே மின் விளக்குகளை அதுக்கான எண்ணெய்களை அவங்க தயாரித்து வச்சுருப்பாங்க. மின் விளக்கு அதாவது ஏதாவது ஆமணக்கு எண்ணெய் அந்த மாதிரி எண்ணெய்களை வந்து விதைகளை இடித்து அதிலேருந்து எண்ணெயை பிழிஞ்சு அந்த எண்ணெயிலேருந்து அவங்க வந்து விளக்குகளை பற்ற வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரொம்ப நேரம் எரிய வச்சுட்டு இருப்பாங்களா என்னன்னு தெரில. 7 மணிக்கு படுத்து தூங்கிடுவாங்க. ஏன்னா பகல் நேரம்லாம் அவங்க வந்து ஓடுறாங்க, ஆடுறாங்க, எங்கே போனாலும் நடந்து போகிறாங்க, எங்கே போனாலும் ஓடி போகிறாங்க, வயலில் உழைக்கிறாங்க. 3 மாதம் 3 மணி நேரம் வயலில் உழைக்கிறாங்க. அப்புறம் வந்து காதலிக்கிறாங்க. காதல், விளையாட்டு, ஆடல், பாடல், இப்படி அவங்க உடல் களைப்பாக இருக்கும். அப்படி இருக்கும்போது தூக்கம் சூப்பராக வந்துடும். அவங்க உணவுகள் உப்பு சேர்த்துலாம் சமைச்சு சாப்பிட்டுட்டாங்க. பச்சை காய்கறிகள், பச்சை பழங்கள், கிழங்குகள், கீரை வகைகள் இந்த மாதிரி சாப்பிட்றதுனால நோயும் வராது. அதனால் இரவு நேரத்தில் வந்து படுத்தா தூங்கிடுவாங்க. தூங்கிட்டு மறுநாள் காலையில் எப்படா விடியும் அப்படின்னு காத்திருப்பாங்க. 5 மணிக்கே முழிப்பு வந்துடும். ஆனாலும் அப்படியே படுத்துட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. சரி விடிகிற வரைக்கும் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டே இருப்பாங்க. 6 மணிக்கு எழுப்பி விட்ருவாங்க. பெண்கள் வந்து அவங்கவுங்களே எழுந்திருப்பாங்க. 6 மணிக்கு எழுந்திருப்பாங்க. 6லேருந்து 6:30 வரைக்கும் யோகாசனம். அதுதான் வந்து பாட வேலை, அந்த கூட்டு குடும்ப பாட வேலை. 6லேருந்து 6:30 வரைக்கும் ஒன்றா அந்த கூட்டு குடும்பத்தினர் அனைவரும் யோகாசனம் பண்ணுவாங்க. அல்லது 6லேருந்து 6:30 வரைக்கும் நீ வந்து மலஜலம் கழிப்பது, அப்புறம் பல் விளக்குவது, குளிப்பது, உடற்பயிற்சி. அப்புறம் அது வந்து 6லேருந்து 6:30 வரைக்கும் வச்சுக்கலாம். 6:30லேருந்து 7 மணி வரைக்கும் உடற்பயிற்சி, யோகாசன உடற்பயிற்சி அந்த குடும்பமே ஒட்டுமொத்தமாக செய்ய வேண்டும். 7 மணிக்கு விளைநிலத்துக்கு போயிட வேண்டியதான். அவங்கவுங்க விவசாய நிலத்துக்கு போயிட வேண்டியது. 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் விளைநிலத்திற்குள் நுழைந்து விட்டாலே யாரையும் பேசக்கூடாது, சேர்ந்து நடக்கக்கூடாது, ஒருத்தர் பார்க்கக்கூடாது, தொடக்கூடாது, பகிர்ந்து உண்ணக்கூடாது. பசியோடு தான் வேலைக்கு போகணும். காலையில் ஏதாவது தண்ணி குடிச்சிட்டு போகலாம். தண்ணி தேநீர் ஏதாவது ஒன்று போட முடிஞ்சால் போட்டுக்கோ, இல்லை தண்ணி குடிச்சிட்டு போ. 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நீ அங்கே வேலை செய்கிற, அங்கேயும் தண்ணி குடிச்சிக்கலாம். வீட்டுக்கு வந்த பிறகு தான் 10 மணிக்கு அப்புறம் தான் நீ சாப்பிட்ற.
பசியோடு தான் நீ வேலை பார்க்கணும். ஏன்னா வேலை பார்க்குறது, விவசாய நிலத்தில் உழைப்பது, தொழில் செய்வது என்பது பசியோடு தான் செய்யணும். ஏன்னா சாப்பாட்டுக்காக தான் நீ பண்ணிகிட்ருக்க. இவ்வளோ வேலையும் எதுக்குன்னா, நம்ம ஏன் உழைக்கிறோம், ஏன் வயலில் உழைக்கிறோம் அப்படின்னா உனக்கு தெரியணும். பசிக்காக, பசியை போக்கணும். அதுக்கு பட்னியோடு உழைக்கணும். அப்போ தான் நீ உணர்வுபூர்வமாக நீ அந்த வேலையை செய்கிறன்னு அர்த்தம். நீ வேலை பார்த்தா தான் உனக்கு சாப்பாடு கிடைக்கும். நல்லா சாப்பிட்டு வேலைக்கு போகாத. அப்போ அந்த வேலையை செய்யவே உன்னால் முடியாது. ஏன்னா நம்ம தான் சாப்பிட்டோமே, நாம் எதுக்கு வேலை செய்யணும் அப்படின்னு தோணும். அதனால் பசியோடு அந்த வேலையை செய்யணும். அதுக்காக தான் காலைல வந்து ஏதாவது தண்ணி குடிச்சிட்டு வேலை செய்கிற இடத்துல தண்ணி குடிக்கலாம். ஆனால் வேலை செய்கிற இடத்துல நீ சாப்பிடாத. 10 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரியா, அது மாதிரி வேலையை முடித்து வயல்வெளியில் உங்கள் எல்லாத்துக்கும் 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விளைநிலம், ஒரு 2 ஏக்கர் விளைநிலம் கொடுத்துருவாங்க. அப்புறம் என்னென்னா 2 ஏக்கர் ஒரு கூட்டு குடும்பத்திற்கு பின்புறமாக வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக அந்த கூட்டு குடும்பத்திற்கு சொந்தமாக மொத்தம் 16 விளைநிலங்கள் இருக்கும். ஒவ்வொரு விளைநிலமும் 2 ஏக்கர். பெண்களுக்கு 8 விளைநிலங்கள், ஆண்களுக்கு 8 விளைநிலங்கள். 4 விளைநிலங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக பின்னோக்கி இருக்கும். அப்போ 4 விளைநிலங்கள் போனோடனே ஒரு பொதுவான பாதை வரும். அது வந்து ஒரு 3 வழிப்பாதையாக இருக்கும். 3 வழிப்பாதை. அங்கே போய்ட்டு நீங்கள் பேசலாம். இந்த 4 விளைநிலங்கள் இருக்குல்ல, ஒன்றன் பின் ஒன்றாக 4 2 8 ஏக்கர், 8 ஏக்கர் தொலைவு. நீங்கள் வந்து 4 விளைநிலங்களோட மொத்த பரப்பளவு என்பது 8 ஏக்கர். ஒவ்வொரு விளைநிலத்தை தாண்டின உடனே ஒரு வழி வரும். ஒரு வழி 6 அடி அகலம் கொண்ட ஒரு வழி வரும். அங்கே நீங்கள் தனியாக தான் நடந்து போகிறீங்க. யாரோடையும் சேர்ந்து போகக்கூடாது, யாரோடையும் பேசக்கூடாது. அப்போ வந்து ஒரு கூட்டு குடும்பத்தை பின்னாடி ஒன்றன் பின் ஒன்றாக எல்லா விளைநிலங்களும் இருக்கும். ஒன்றன் பின் ஒன்றாக அப்படி இருக்கும்போது ஒரு கூட்டு குடும்பத்திற்கு பின்புறமாக அந்த கூட்டு குடும்பத்திற்கு சொந்தமாக விளைநிலம் ஆரம்பிக்கும். ஒரு விளைநிலம் 2 ஏக்கர் நீளம் இருக்கும். அப்புறம் 2 ஏக்கரை தாண்டி அந்த விளைநிலம் முடியுது. அதன் பிறகு ஒரு வழி இருக்கும், ஒரு 6 அடி அகலம் கொண்ட ஒரு வழி. அதன் பிறகு இன்னொருவருக்கான அந்த கூட்டு குடும்பத்தை சேர்ந்த இன்னொருவருக்கான விளைநிலம் தொடங்கும். அந்த விளைநிலம் 2 ஏக்கர் நீளம். அதை தொடர்ந்து ஒரு வழி, 6 அடி அகலம் கொண்ட ஒரு வழி. அதை தொடர்ந்து இப்படி 4 விளைநிலங்கள் கடந்து வருது. ஒரு கூட்டு குடும்பத்திற்கு சொந்தமாக மொத்தம் 16 விளைநிலங்கள் கொடுக்கப்படும். இதில் வந்து முதல்ல வந்து ஒரு 4 விளைநிலங்கள் கடந்து வருது. அதன் பிறகு இந்த 4 விளைநிலங்கள் அமைந்திருக்கிற இந்த பரப்பளவு இருக்குல்ல, ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திற்கு பின்னாடியும் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துக்குள்ளே நீங்கள் பேசக்கூடாது, யாரும் யாருடனையும் பேசக்கூடாது. இந்த இடத்துக்குள்ளே வந்துட்டாலே யாரையும் பார்க்காதீங்க, பகிர்ந்து உண்ணாதீங்க, தனித்தனியாக நடங்க, சேர்ந்து நடக்காதீங்க, தொடாதீங்க. இங்கே காதல் நட்பு இதெல்லாம் வச்சுக்காதீங்க. யாரோடையும் பேசக்கூடாது. பேச வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் சைகைகள் பேசுங்க. சைகைகள் இல்லை, சத்தம் போட்டு தான் பேசி ஆகணும். யாரோ ஒருத்தருக்கு விபத்து ஆகிடுச்சு, இல்லை பாம்பு கடிச்சிருச்சு விளைநிலத்துக்குள்ளே, அவங்கள காப்பாற்றி ஆகணும், அப்போ நீங்கள் பேசுங்க கண்டிப்பாக. அந்த மாதிரி அப்போ தொட்டு தூக்கலாம் அவங்கள. அந்த மாதிரி விதிமுறைகள் கடைபிடிக்கிற இடம் தான் இந்த தொழில் செய்கிற இடம். அப்போ 4 விளைநிலங்களுக்கு ஒரு கூட்டு குடும்பத்திற்கு பின்னால் ஒன்றன் பின் ஒன்றாக 4 விளைநிலங்களை கடந்து அதன் பிறகு ஒரு பொதுவான வழித்தடம் வரும். ஒரு 3 வழிப்பாதை, 3 வழிப்பாதை அங்கே வரும். 3 வழிப்பாதை ஏன் வருதுன்னா, அங்கே அந்த வழிப்பாதையில் நடக்கலாம், பேசலாம். அந்த வழிப்பாதையில் போகும்போது நீங்கள் வந்து ஒருத்தர் தொடலாம், பேசலாம், சிரிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், பகிர்ந்து உண்ணலாம். அது வந்து பொது வழித்தடம். அந்த 3 வழிப்பாதை என்னென்னாக்கா, ஒரு வழியில் பெண்கள் போகணும், ஒரு பக்க வழியில் அது 3 வழித்தடம். அப்படிங்கும்போது ஒரு வழித்தடம் என்பது இந்த பக்கம் இருக்கிற இடது பக்கம் இருக்கிற வழித்தடத்தில் பெண்கள் போகணும் வரணும். அது 6 அடி அகலம் கொண்டது அந்த வழித்தடம். அதுமாதிரி வலது பக்கம் இருக்கிற வழித்தடம் இருக்குல்ல, அதில் ஆண்கள் போகணும் வரணும். நடுவால் ஒரு வழித்தடம் இருக்குது, அதில் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து நடப்பதாக இருந்தால் இந்த நடு வழித்தடத்தை தான் பயன்படுத்த வேண்டும். பெண்கள் செல்வதற்காகவும் வருவதற்காகவும் அந்த வழித்தடம் இருக்குல்ல, அதில் வந்து ஆண்கள் நடக்கவே கூடாது, பெண்கள் மட்டும்தான் நடக்கணும். 3 வழித்தடம் அங்கே மக்கள் நடந்து செல்வதற்காக, விவசாய நிலப்பகுதிகளிலும் சரி, இந்த மாதிரி 3 வழித்தடம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே வந்து என்ன நடைமுறையை பின்பற்றணும்னா, பெண்களுக்குன்னு தனி வழிப்பாதை போடப்பட்டிருக்கும், ஆண்களுக்குன்னு தனி வழிப்பாதை போடப்பட்டிருக்கும். அப்போது இப்போ இடது பக்கம் மொத்தம் 3 வழித்தடம் இருக்குல்ல, இடது பக்க வழித்தடத்தில் வந்து பெண்கள் மட்டும் போயிட்டு வருவாங்க, போகிறதுக்கும் வர்றதுக்கும். இந்த வழித்தடத்தில் ஆண்கள் வரவே கூடாது. அதுமாதிரி வலது பக்கம் இருக்குல்ல, வலது பக்கம் இருக்கிற வழித்தடத்தில் ஆண்கள் போவாங்க வருவாங்க. இந்த வழித்தடத்தில் பெண்கள் வரலாம். அதுமாதிரி நடுவில் ஒரு வழித்தடம் இருக்கும், இடது பக்கம் பெண்களுக்கு, வலது பக்கம் ஆண்களுக்கு, நடுவில் ஒரு வழித்தடம் இருக்குது. அந்த வழித்தடத்தில் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து வர்றதுக்கான வழித்தடம் இது. இந்த இடத்துல ஆண்கள் வரலாம்.
பெண்களும் வரலாம். பெண்கள் வந்து இந்த 3 வழித்தடத்தையும் பயன்படுத்தலாம். ஆனால் ஆண்கள் வந்து அவர்களுக்கென கொடுக்கப்பட்டுள்ள வலது பக்கத்தில் ஒரு வழித்தடம் இருக்குல்ல, அதில் மட்டும்தான் அவங்க போகணும் வரணும். நடுவால் இருக்கிற வழித்தடத்தில் பெண்கள் துணை இல்லாமல் ஆண்கள் தனியாக வரக்கூடாது. பெண்கள் கூட உன் கூட யாராவது அக்கா தங்கச்சி உன் காதலி அல்லது மனைவி அம்மா பாட்டி யாராவது வந்தாங்கன்னா அவங்களோட துணையோடு நீ அந்த நடு வழித்தடத்தை பயன்படுத்தலாம். நடு வழித்தடத்தை பயன்படுத்துவதற்கு உனக்கு தனியாக அனுமதி கிடையாது. ஆண்கள் தனியாக நடப்பதாக இருந்தால் அவர்களுக்கென வலது பக்கம் உள்ள அந்த வழித்தடத்திற்கு வந்துவிட வேண்டும். அப்போ தான் வந்து வலது பக்கம் இருக்கிற அந்த வழித்தடத்தில் ஆண்கள் தனியாக போவதற்கு தனியாக இருக்கிறான்னா பெண் துணை இல்லாமல் நடு வழித்தடத்தை பயன்படுத்தக்கூடாது. பெண் துணையாக இருந்தால் கூட பெண்களுக்குன்னு ஒரு இடது பக்கம் ஒரு வழித்தடம் இருக்குல்ல, பெண்கள் மட்டுமே அங்கேயும் வரக்கூடாது ஆண்கள். ஆனால் அந்த பெண்கள் 3 வழித்தடத்தையும் பயன்படுத்துவார்கள். 3 வழித்தடத்தையும் போவதற்கும் வருவதற்கும் பயன்படுத்துவார்கள் பெண்கள். இதுதான் பெண் சுதந்திரம். ஒரு வழித்தடம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான இயற்கை விதிமுறை இப்படித்தான் இருக்க வேண்டும். இது வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி 3 வழித்தடம் என்பது ஒரு விவசாய நிலத்தில் ஒரு கூட்டு குடும்பத்திற்கு பின்னால் மொத்தம் எத்தனை வரும் அப்படின்னா, கூட்டு குடும்பத்திற்கு பின்னால் வந்து 1 வரும். அப்புறம் வந்து 4 விளைநிலங்களை கடந்து அடுத்த ஒன்றன் பின் ஒன்றாக 4 விளைநிலங்களை கடந்து அதன் பிறகு அந்த 3 வழித்தடம் வரும். அதன் பிறகு ஒரு 4 வழித்தடங்களை கடந்து பெண்களுடைய விளைநிலம் முடிஞ்சிருது. ஒரு 8 விளைநிலங்கள் பெண்களுக்கான விளைநிலங்கள். கூட்டு குடும்பத்திற்கு பின்னால் முதல் வரிசையில் பெண்களுக்கான விளைநிலங்கள் இருக்கும். அதில் வந்து 8 விளைநிலங்களை கடந்த பின்பு பெண்களின் விளைநிலங்கள் முடிஞ்சிடும். அதன் பிறகு ஒரு 3 வழித்தடம் இருக்கும். 3 பேர் செல்கிற 3 நபர்கள், பெண்கள் ஆண்கள் அப்புறம் பெண்கள் ஆண்கள் சேர்ந்து போகிற அந்த 3 வழித்தடம் என்பது 8 விளைநிலங்களை கடந்திருக்கும். அதன் பிறகு ஒரு 4 வழித்தடங்கள், அதன் பிறகு ஆண்களுக்கான விளைநிலங்கள் ஆரம்பிக்கும். அதில் 4 விளைநிலங்கள் கடந்துடும். ஒரு விளைநிலம் என்பது 2 ஏக்கர். அதில் வந்து 4 விளைநிலங்கள் கடந்த பிறகு அது போன்று 3 வழித்தடம் வரும். அதில் வந்து பெண்கள் ஆண்கள் எல்லாமே சேர்ந்து நடக்கலாம். அதன் பிறகு 4 விளைநிலங்கள் முடிந்த பிறகு 8வது விளைநிலம் கடைசியாக பின்புறமாக ஒரு 3 வழித்தடம். இப்படி 1 2 3 4 5 வழித்தடங்கள் இருக்குது. 5 வழித்தடங்கள் இந்த விவசாய நிலங்களுக்குள்ளே போகுது. ஒரு வழித்தடம் என்பது எத்தனை அடி இருக்கணும் அப்படின்னா, ஒரு பெண்கள் மட்டும் நடந்து செல்வதற்கு போவதற்கு அது 6 அடி அகலம் கொண்டது. ஆண்கள் மட்டும் நடந்து செல்வதற்கு போவதற்கு அது வலது பக்கமாக இருக்கிறது, அது 6 அடி அகலம் கொண்டது. ஆண்களும் பெண்களும் சேர்ந்து நடந்து செல்வதற்கு அது 6 அடி அகலம் கொண்டது. இந்த நடுவில் பிரிக்கிறாங்க, ஒரு 3 வழித்தடத்தையும் பிரிக்கிற பகுதி ஒரு 2 அடி வச்சுக்கலாம். பிரிக்கிற பகுதி இந்த 2 அடி இடைவெளி இருக்குல்ல, அது வந்து இந்த 3 வழித்தடத்தையும் பிரிப்பதற்காக ஒதுக்கப்படுகிற இடம். இந்த வழித்தடத்தில் ஏதாவது மரங்கள், பழங்களை தருகிற மரங்களை நட்டு விடலாம். இது வந்து பொதுவான இடம். அதனால் அங்கே இருக்கிற மரங்கள் பழங்களை யார் வேணாலும் பறித்து சாப்பிடலாம். அவங்கவுங்க விளைநிலத்தில் இருக்கிற அவங்கவுங்க அவங்கவுங்களோட விளைநிலம், அவங்கவுங்க உற்பத்தி செய்த உணவுப் பொருட்களை அவங்கவுங்க மட்டும் தான் சாப்பிடணும். அடுத்தவங்க போய் அதை எடுக்கக்கூடாது. ஆனால் பொதுவான இடங்கள்ல இருக்குல்ல, அதில் வளர்கிற மரங்கள், அதுலேருந்து காய்க்கிற பழங்கள், காய்கறிகள், இதை வந்து பொதுமக்கள் யார் வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு நடைமுறை. அது கூட ஒரு தெருவை சார்ந்தவர்கள் ஒரு தெருவில் இருக்கிற பொதுவான இடங்கள் இருக்குல்ல, அந்த பொதுவான இடங்களில் உள்ள பழங்கள் காய்கறிகளை வந்து அந்த மக்கள் எடுத்துக்கலாமா, இல்லை அடுத்த தெருவை சேர்ந்தவங்க இங்கே வர்றாங்க அப்படின்னா எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லணும். அந்தந்த தெருவை சார்ந்தவர்கள் அந்தந்த தெருவில் உள்ள பொதுவான இடங்களில் வளர்கிற மரங்கள், அதிலிருந்து காய்க்கிற பழங்கள், அதை வந்து அந்தந்த தெருவை சார்ந்தவர்கள் மட்டும்தான் சாப்பிடணும். ஏன்னா அப்புறம் ஒரு தெருவை சார்ந்த பொதுவான இடங்களில் வளர்கிற மரங்கள் அதில் காய்க்கிற காய்கள், பழங்கள், இதை பறிப்பதற்கு பக்கத்து தெருவிலேருந்து வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த தெருவில் உள்ளவங்க கோவப்படுவாங்க. ஒரு தெருவில் பொதுவான இடங்கள்லாம் இருக்கும். அந்த இடத்துல வளர்கிற மரங்களில் வந்து காய்களோ பழங்களோ வருது அப்படின்னா அதை பறித்து சாப்பிடுவதற்காக பக்கத்து தெருவிலேருந்து யாராவது வந்தாங்கனாக்கா அந்த தெருவில் உள்ளவங்களுக்கு கோவம் வரும், இப்போ சண்டை வரும். அதனால் ஒரு தெருவில் பொதுவான இடங்களில் வளர்கிற மரங்களில் காய்கள் பழங்கள் இருந்தால் அதை பறித்து சாப்பிடுவதற்கு அந்த தெருவில் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் உரிமை. இது பொதுவான மரங்கள். இது யாருக்கும் சொந்தம், அந்த தெருவில் உள்ளவங்க யாரும் இது என்னுடைய மரம்னு சொந்தம் கொண்டாட முடியாது. ஆனால் அதை வளர்ப்பதற்காக எல்லாருமே தண்ணி ஊற்றுவாங்க, பராமரிப்பாங்க, பாதுகாப்பாங்க. அந்த தெருவில் உள்ள அனைவருமே உழைச்சி பாதுகாப்பாங்க. ஆனால் அந்த தெருவில் உள்ள ஒவ்வொருவருக்கும் 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருவருக்கும் 2 ஏக்கர் விளைநிலம் கொடுக்கப்படுகிறது. அது தனியாக அந்த விளைநிலத்தில் அது வந்து பொது கிடையாது. யாருக்காக கொடுக்கப்படுகிறதோ
அவருக்குத்தான் அந்த விளைநிலத்தில் அவர் தான் அந்த விளைநிலத்தை பயன்படுத்தி உணவுகளை உற்பத்தி செய்கிறார். ஆதலால் அவருக்கு மட்டுமே அந்த விளைநிலத்தில் உற்பத்தி செய்யப்படுகிற உணவுப் பொருட்கள் சொந்தமானது. இந்த மாதிரி இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 5 வழித்தடம் 3 வழித்தடங்கள் கொண்ட சாலை இருக்குல்ல, அது வந்து 5 சாலைகள் இருக்குது. விவசாய நிலத்துக்குள்ளேயே 5 சாலைகள் இருக்குது. அதன் வழியாக அவர்கள் ஊரை வலம் வருவார்கள், ஊரை சுற்றி வருவார்கள். தங்கள் தெருவை சுற்றி தங்கள் ஊரை சுற்றி நல்லா பேசி சந்தோஷமாக ஜாலியாக இருப்பாங்க. அந்த மாதிரி சாலை இருக்குல்ல, விளைநிலத்திலே பொது கிணறுகள்லாம் இருக்குது. அந்த 3 வழித்தடம் இருக்குதுல்ல, விளைநிலத்திற்கு உள்ளாக போகிற அந்த 3 வழித்தடம் கொண்ட அந்த சாலையின் இருபுறங்களிலும் பொது கிணறுகள் அமைக்கப்பட்டிருக்கும். ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக, ஏன்னா பொது கிணறுகள் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த பொது கிணறுகளுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி கழிப்பிடமும் அமைக்கப்பட்டிருக்கும். அது பொது கழிப்பிடம். அந்த பொது கழிப்பிடத்தை தூய்மை செய்வது அந்த ஊரில் உள்ளவர்களுடைய வேலை தான், அந்த தெருவில் உள்ளவர்களுடைய வேலை. அது எல்லாருமே சுழற்சி முறையில் அந்த கழிப்பிடத்தை எப்போ தூய்மை செய்யணும், ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி. அது வந்து திறந்த வெளி கழிப்பிடம் தானே, அதனால் வந்து வெயிலே காஞ்சி போனாலும் போகணும், இருந்தாலும் அதை பராமரிக்க வேண்டும். அங்கே ஒரு கிணறு இருக்கும், பொது கிணறு இருக்கும், அதில் குளிச்சிக்கலாம். அதை வந்து யார் வேணாலும், அந்த தெருவில் உள்ளவர்கள், அந்த ஊரில் உள்ளவர்கள் குளிச்சிக்கலாம். இது வந்து அப்போது கிட்டத்தட்ட நிறைய பொது கிணறு வந்து கிட்டத்தட்ட ஒரு தெருவில் வந்து 160 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பொது கிணறே நிறைய இருக்குது. 5 வழித்தடம் இருக்குது. 5 வழித்தடத்துக்கும் இருபுறமும் பொது கிணறுகள் இருக்குது. அந்த பொது கிணறுகளில் வந்து கிட்டத்தட்ட எத்தனை இருக்குன்னு தெரியுமா? 50 கிணறுகள் கூட இருக்கும். 160 பேருக்கு 50 கிணறுகள். அதனால் ஒரு கிணத்துல போயிட்டு எல்லோரும் குளித்து போட்டி போட வேண்டிய அவசியம் இல்லை, தாராளமாக இருக்குது. தாராளமாக கிணறுகள் ஏன் அமைச்சர் குளிப்பதற்காக மட்டும் கிடையாது, மழை நீரை சேகரிப்பதற்காகவும் அந்த கிணறுகள் பயன்படும். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஏரிகளே கிடையாது. ஏரிகள், குளம், குட்டை எதுவுமே கிடையாது, எல்லாமே கிணறுகள் தான். நீள் சதுர கிணறு, 20 அடி நீளம் கொண்டது, 10 அடி அகலம் கொண்ட நீளமான கிணறு. ஏரிகள் வந்து இந்த சின்ன கிணறுகளில், இந்த 20 அடி நீளம் 10 அடி அகலம் கொண்ட கிணறுகளில் நீங்கள் மழை நீரை சேகரிக்க வேண்டும். இது வந்து ஏகப்பட்ட கிணறுகள் வந்து நீள் சதுர கிணறு, ஏகப்பட்ட கிணறு ஒரு ஊருக்குள்ளே இருக்குது. எத்தனை கிணறு இருக்குன்னா, ஒரு கூட்டு குடும்பத்தை சுற்றியே 3 கிணறு, அந்த கூட்டு குடும்பத்திற்கு சொந்தமாக 3 கிணறுகள் இருக்குது. 20 அடி நீளம் 10 அடி அகலம் கொண்ட நீள் சதுர கிணறு 3 குடும்பம் இருக்குது. 3 கிணறு இருக்குது ஒரு கூட்டு குடும்பத்தை சுற்றி. பக்கவாட்டு இடது பக்கம் ஒன்று, வலது பக்கம் ஒன்று, பின்பக்கம் ஒன்று. அப்போது ஒரு கூட்டு குடும்பத்துக்கு மொத்தம் 3 கிணறுகள் கொடுக்கப்படுகிறது. அந்த கூட்டு குடும்பத்திற்கு தேவையான நீரை அதிலிருந்து அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். தண்ணி எடுக்கிறக்காக எங்கேயோ ஏரிக்கோ குளத்துக்கோ போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கூட்டு குடும்பத்தை சுற்றியே அந்த கூட்டு குடும்பத்துக்கு சொந்தமாக 3 கிணறுகள், 20 அடி நீளம் 10 அடி அகலம். இந்த கிணத்துல வந்து மழை பெஞ்சாக்கா தண்ணி சேகரிக்கப்படும். அப்போது ஒரு ஊரில் 300 கூட்டு குடும்பம் இருக்குது. 300 கூட்டு குடும்பம் இருக்குன்னா, அப்போது ஒரு கூட்டு குடும்பத்துக்கும் குடிநீர் தேவைக்காக 3 கிணறுகள் ஒதுக்கப்படுகிறது என்றால், 300 கூட்டு குடும்பத்திற்கும், ஒரு ஊரில் உள்ள 300 கூட்டு குடும்பத்திற்கும் 300 × 3 மொத்தம் 900 கிணறுகள் இருக்குது. ஒவ்வொரு கிணறும் 20 அடி நீளம் 10 அடி அகலம் கொண்டது. அப்போ இந்த கிணறுகளில் மழை நீரை சேகரிப்பார்கள். அந்தந்த இடத்துல பெய்கிற மழை தண்ணி இதுக்குள்ளே போயிடும். அதனால தான் நான் ஏன் வந்து தனியாக ஏரி, குளம், குட்டையெல்லாம் ஏன் வைக்கல அப்படின்னா, அது தேவையில்லை. அதாவது குடியிருப்பு பகுதிகளிலேயே இத்தனை கிணறுகள் இருக்குது. குடியிருப்பு பகுதி, ஒரு கூட்டு குடும்பத்தை சுற்றி 3 கிணறுகள், 1 ஏக்கர் பரப்பளவு கொண்டது ஒரு கூட்டு குடும்ப குடியிருப்பு நிலம். அதை சுற்றி அதன் இடது பக்கத்தில் ஒன்று, வலது பக்கத்தில் ஒன்று, பின்பக்கம் ஒன்று, இப்படி 3 கிணறுகள் வைக்கப்படுகிறது. ஒரு கூட்டு குடும்பத்தை சுற்றி அந்த கூட்டு குடும்பத்திற்காக 3 கிணறுகள், 20 அடி நீளம் 10 அடி அகலம் கொண்ட கிணறுகள். அப்போது ஒரு கூட்டு குடும்பத்தில் வந்து, அப்போது ஒரு ஊரில் வந்து 300 கூட்டு குடும்பங்கள் இருக்குது. ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துக்கும் 3 கிணறு கொடுக்குறோம். அப்போது 900 கிணறு ஒரு ஊருக்குள்ளே குடியிருப்பு நிலம், அதாவது குடியிருப்பு பகுதிகளில், கூட்டு குடும்ப குடியிருப்பு பகுதிகளில், அந்த குடியிருப்பு பகுதிகளில் உள்ள உணவு தேவை, நீர் தேவை, குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக 900 கிணறுகள் கொடுக்கப்படுகிறது. அந்த 900 கிணறுகளும் மழை பெய்யும் போது அதிலிருந்து வருகிற தண்ணீரை சேகரிக்கிற வேலையும் அதில் தான் நடக்கும். மழை பெஞ்சதுனாக்கா அந்த தண்ணி ஃபுல்லாக, மழை பெய்கிற தண்ணி எல்லாமே இந்த குடியிருப்பு பகுதிகளில், இந்த கூட்டு குடும்பத்தை சுற்றி 3 பக்கங்களையும் சுற்றி இருக்கிற அந்த 20 அடி நீளம் 10 அடி அகலம் கொண்ட அந்த கிணறுகளில் சேகரிக்கப்படும்.
அந்த கிணறுகளை வலிமையாக அமைத்து கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஒரு 1000 வருஷத்துக்கு வர்ற மாதிரி வலிமையாக அமைத்து கொடுக்கப்பட வேண்டும். அந்த மாதிரி ஒரு கிணறு அமைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமைத்து அவர்களிடம் கொடுத்து விட்டால் அவர்கள் அதை பயன்படுத்தி கொள்வார்கள். அதில் மழை பெய்கிற தண்ணி எல்லாம் அதில் தான் போகும். அப்போது அந்தந்த பகுதிகளிலே நீங்கள் சேகரிக்கிறீங்க, மழை நீரை சேகரிக்கிறீர்கள். தனியாக ஒரு ஏரி தேவையில்லை. தனியாக ஒரு ஏரியில் போயிட்டு நீங்கள் நீரை தேக்கி வைக்காதீங்க. தனியாக நீங்கள் ஒரு குளம் குட்டை அங்கே போய் தான் மக்கள், ஒரு கிராமத்தில் உள்ளவர்கள் அங்கே போய் தான் நீங்கள் தண்ணியை எடுத்துப்பீங்க. தண்ணியை தலையில் சுமந்துட்டு வருவீங்க. 2 கிலோமீட்டர் போகணும். அந்த ஏரிக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், ஏன்னா ஏரி பக்கத்தில் இருக்குது, அதனால் தண்ணியை ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஆனால் ரொம்ப ஏரிக்கு பக்கத்தில் எல்லாருடைய வீடும் இருக்காது, எல்லாருடைய விளைநிலமும் இருக்காது. ஒரு ஏரியிலேருந்து விளைநிலத்திற்கு நீங்கள் தண்ணியை கொண்டு வர முடியாது. ஏரி உயரமாக இருக்கணும், விளைநிலம் பள்ளமாக இருந்தால் தான் தண்ணி ஓடி வரும். மேடாக இருக்கிற பகுதிகளில் உள்ள விளைநிலங்களுக்கு ஏரியிலேருந்து தண்ணி வராது. அதனால் ஏரி நீர் பாசனம் சரியான நடைமுறை கிடையாது. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், ஏரிகளே கிடையாது. நான் உருவாக்குன அந்த மனித இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கான அந்த வரைபடத்தில் ஏரிகளே கிடையாது, குட்டைகளே கிடையாது, கிணறுகள் தான் உண்டு. ஏகப்பட்ட கிணறுனாலும் நீங்கள் சின்ன கிணறு நினச்சிடாதீங்க. 20 அடி நீளம் 10 அடி அகலம் கொண்ட நீள் சதுர கிணறு. ஒரு கூட்டு குடும்பத்தை, அதாவது கூட்டு குடும்ப குடியிருப்பு பகுதிகளில் மட்டும், அந்த குடியிருப்பு பகுதிகளில் உள்ள நீர் தேவைகளுக்காக மட்டுமே நான் 900 கிணறுகளை ஒதுக்கியிருக்கேன். 900 கிணறுகள். மிகப்பெரிய பரப்பளவில் நீங்கள் ஏரி குளத்தை குட்டைகளை ஒதுக்குவதற்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், அதெல்லாம் வேண்டாம், ஏரி குளம்லாம் வேண்டாம். ஒவ்வொரு வீட்டுக்கு பக்கத்துலேயே, ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திற்கு பக்கத்துலேயே நான் சின்ன 20 அடி நீளம் 10 அடி அகலம் கொண்ட நீள் சதுர கிணறுகள், அதில் நீங்கள் தண்ணியை தேக்கி வைங்க. வீட்டுக்கு பக்கத்துலேயே தண்ணி தேக்கி வைங்க. அவங்கவுங்க வீட்டுக்கு தேவையான தண்ணியை பக்கத்துலேருந்து எடுத்துக்கலாம். உடனே நடந்து போகிற தொலைவு 2 நிமிஷத்தில் 1 நிமிஷத்தில் போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. நீங்கள் எங்கேயோ ஏரி குளம் குட்டையெல்லாம் சேமித்து வச்சு அங்கே போய் தண்ணி எடுக்கிறது, அதெல்லாம் நடக்கணும். அப்புறம் அந்த ஏரி குளத்தில் குண்டி கழுவிட்டு போயிடுவாங்க. அது சுத்தமாக இருக்குன்னு எப்படி நம்புறீங்க? ஏரி குளம் நீங்களாம் கட்டி வைக்கிறீங்க, குளம் குட்டை எல்லாம் உருவாக்கி வைக்கிறீங்க, அணைக்கட்டுகள், அங்கே அந்த தண்ணி சுத்தமாக இருக்குன்னு எப்படி நம்புறீங்க? அங்கே குளிப்பாங்க எல்லோரும். ஏரியில் தண்ணி அதிகமாச்சுன்னா குளிப்பாங்க, கால் கழுவுவாங்க, குண்டி கழுவுவாங்க, மாடுகளை குளிப்பாட்டுவாங்க. அந்த தண்ணி சுத்தமாக இருக்காது. அப்போ அதைத்தான் மக்கள் குடிக்கணும், நோய்கள் பெருகும். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கூட்டு குடும்பத்தை சுற்றி அந்த கூட்டு குடும்ப தேவைக்குன்னு 3 கிணறு கொடுக்குறேன். ஏன் ஒரு கிணறு போதாதான் நீ கேட்கலாம். போதாது. ஏன்னா நம்ம ஏரி குளம் குட்டைன்னு எதையுமே நம்ம அவங்களுக்கு கொடுக்கல. அந்த ஏரி குளம் குட்டைகள், அதுக்காக நீங்கள் மிகப்பெரிய பரப்பளவில் ஒரு நிலத்தை ஒதுக்குறீங்கல்ல, அதைத்தான் நான் என்ன பண்ணுறேன், சின்னதாக பிரித்து சின்ன கிணறுகளாக பிரித்து ஒவ்வொரு வீட்டுக்கு பக்கத்துலேயும் வைக்கிறேன், ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துக்கு பக்கத்துலேயும் வைக்கிறேன். அது வெறும் தண்ணீர் எடுப்பதற்கான கிணறு மட்டும் கிடையாது. மழை பெஞ்சதுன்னா அந்த ஊரில் தேங்குகிற தண்ணி எல்லாமே அந்த கிணத்துல தான் சேகரிக்கப்படும். அந்த கிணறு எல்லா இடத்துலையுமே இருக்கும். அந்த ஊரில் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் கண்டிப்பாக ஒரு கிணறு இருக்கும். ஒவ்வொரு கூட்டு குடும்பத்தையும் சுற்றி 3 கிணறு இருக்கும். அப்புறம் ஒவ்வொரு விளைநிலம், ஒவ்வொரு குடும்பத்துக்காக 16 விளைநிலம் கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு விளைநிலமும் 2 ஏக்கர். ஒவ்வொரு விளைநிலத்துலேயும் ஒரு கிணறு கண்டிப்பாக இருக்கும். 20 அடி நீளம் 10 அடி அகலம் கொண்ட கிணறு அங்கே ஒவ்வொரு விளைநிலத்துலேயும் நடுவில் 2 ஏக்கர். அதுக்காக நம்ம நடுவில் அந்த இது இருக்கும். அப்போது ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திற்கும் நாம் 16 விளைநிலம் கொடுக்குறோம். ஒவ்வொரு விளைநிலம் என்பது 2 ஏக்கர். ஒவ்வொரு விளைநிலத்துலேயும் ஒரு கிணறு இருக்கும். அப்போ விளைநிலத்திலேயே 16 விளைநிலம் 32 ஏக்கர். 32 ஏக்கர் விளைநிலத்தில் 16 கிணறு இருக்குது. ஒரு விளைநிலம் என்பது 2 ஏக்கர் விளைநிலம், 2 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. அதனால் 16 விளைநிலத்தில் 16 கிணறுகள் இருக்கும். அந்த கிணறுகள் 20 அடி நீளம் 10 அடி அகலம். அப்படின்னா ஒரு கூட்டு குடும்பத்துக்கே நீங்கள் விளைநிலத்திற்கு 10 கிணறு கொடுக்குறீங்க. அப்போ 300 கூட்டு குடும்பம் ஒரு ஊரில் இருக்குது. 300 × 16. ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துக்கும் 16, விளைநிலத்தில் மட்டுமே 16 கிணறு இருக்குது. ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திற்கு சொந்தமான 32 ஏக்கர் விளைநிலத்தில் 16 கிணறுகள் இருக்குது. ஒவ்வொரு கிணத்தோட நீளம் 20 அடி நீளம் 10 அடி அகலம். அப்போ 300 கூட்டு குடும்பங்கள் ஒரு ஊரில் இருக்குது. 300 கூட்டு குடும்பங்கள் ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துக்கும் 16 கிணறுகள் விளைநிலத்தில் கொடுக்கப்படுகிறது. அப்போ 300 × 16 300 × 16 4800 கிணறு வருது. விளைநிலத்தில் மட்டுமே 4800 கிணறு.
நீங்கள் எங்கேயோ ஒரு ஏரியை குளத்தை தனியாக உருவாக்குவதற்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா, ஒவ்வொரு விளைநிலத்திற்குமே ஒரு நீள் சதுர கிணறு, அந்தந்த நிலத்தில் பெய்கிற மழை நீரை அந்தந்த விளைநிலத்திலே தேக்கி வைக்கிறதுக்கு அந்த கிணறு பயன்படுகிறது. ஒரு நிலத்தில் வந்து ஒரு தோட்டத்தில் வந்து ஒரு 2 ஏக்கர் விளைநிலம் ஒவ்வொருத்தருக்காக நம்ம கொடுக்குறோம்ல, அந்த நிலத்தில் பெய்கிற மழை தண்ணீரை அந்த கிணத்துல தேக்கிடணும். அதை வடிகால் வச்சு அந்த கிணத்துக்குள்ளே பாய்ச்சிடணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குட்டி குட்டி குளம் கொடுக்குறோன்னு அர்த்தம். குட்டி குட்டி குளம் தனியாக எங்கேயோ இருந்துச்சுன்னா அந்த தண்ணிக்காக இவங்க அங்கே போவாங்க. அது வந்து மனித வாழ்க்கையை சிரமப்படுத்தி விடும், மனித வாழ்க்கையை வந்து கடினப்படுத்தி விடும், மக்கள் மகிழ்ச்சியாக வாழவே முடியாது. அதனால தான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொருவருக்கும் நான் ஒரு கிணறை கொடுத்துட்றேன். ஒவ்வொரு விளைநிலத்துலையும் ஒரு கிணறு, 2 ஏக்கர் கொண்ட ஒவ்வொரு விளைநிலத்துலையும் ஒரு கிணறு, இப்போ 20 அடி நீளம் 10 அடி அகலம். அந்த நிலத்தில் பெய்கிற மழை நீரை அந்த நிலத்திலேயே சேகரிக்கப்பட வேண்டும். அதற்கு தான் அந்த கிணறு. ஒரு ஊருக்கு அப்போ 4800 கிணறு விளைநிலங்களில் மட்டுமே இருக்கிறது. அப்புறம் குடியிருப்பு பகுதிகளில் 900 கிணறு இருக்குது. 4800 + 900 அப்படின்னா எத்தனை? 5700 கிணறு. ஒரு ஊரில் 5700 கிணறு இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் தனியாக எதுக்கு ஏரி குளம்லாம் கொடுக்குறீங்க? தேவையே இல்லை. ஏரி குளத்தை தான் நான் தனித்தனியாக பிரித்து 5800 கிணறுகளாக கொடுத்து விடுகிறேன். ஒரு ஊருக்கு 5800 கிணறு. அது மாதிரி பொது கிணறுகளும் இருக்கும். பொது கிணறுகள் வந்து ஒரு ஊருக்கு ஒரு தெருவுக்கு 50 கிணறு இருக்கும். ஒரு ஊரில் வந்து 30 தெரு இருக்குது. 3 5 15 30 தெருன்னா 1500 கிணறு வருது. பொது கிணறே வந்து ஒரு 50 கிணறு இருக்கும். ஒரு ஊரில் பொது கிணறு 1500 கிணறு, 3 5 15 அப்படின்னா 1500 கிணறு. கிட்டத்தட்ட 900 5800 6000 7000 கிணறு ஒரு ஊரில் இருக்கும். தனியாக இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஏரி குளம் குட்டை இதெல்லாம் எதுக்கு? அணையெல்லாம் தேவையில்லை. ஏரி நீர் பாசனம் அணை நீர் பாசனம்லாம் அங்கே வேலைக்கு ஆகாது. மேடான இருக்கிற விளைநிலத்துக்கு எப்படி தண்ணி போகும்? வாய்க்கால் நீர் பாசனம் அதெல்லாம் தேவையில்லை. எல்லா விளைநிலங்களும் ஒரு கால்வாயோடு இணைக்கப்பட்டிருக்கும். மழை பெஞ்சுதுனாக்கா ஒரு தூரத்தில் பெய்கிற மழை தண்ணி கூட இந்த கால்வாய் வழியாக எல்லா இடத்துக்கும் போகும், எல்லா விளைநிலத்துக்கும் வந்து சேரும். எல்லா விளைநிலங்களும் 2 அடி அகலம் கொண்ட கால்வாயோடு இணைக்கப்பட்டிருக்கும். எல்லா விளைநிலங்களும் எந்த ஒரு சாலையாக இருந்தாலும் இரு பக்கமும் 2 அடி அகலம் கொண்ட கால்வாய் அங்கே கண்டிப்பாக போகும். அந்த கால்வாயில் மழை தண்ணீர் வழிந்து வரும். வழிந்து வந்து கிணறுகளோடு இணைக்கப்பட்டிருக்கும். இந்த 20 அடி நீளம் 10 அடி அகலம் கொண்ட கிணறுகளோடு இணைக்கப்பட்டிருக்கும். அந்த மழைநீர் என்பது அந்த ஊரில் பெய்கிற மழைநீர் அந்த கிணத்துக்கு போயிடும். கிணறு எப்போதும் நிறைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. கிணத்துல தண்ணி இல்லைங்கிற பிரச்சனையே வராது. ஏன் தண்ணி இல்லைங்கிற பிரச்சனை வராதுன்னா, அவங்க ஒன்றும் மின் மோட்டார் வச்சுருக்கல, அங்கே மின்சாரம் கிடையாது, மின்சார மோட்டார் கிடையாது. அப்படி இருக்கும்போது மின்சார மோட்டார் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், 10 நிமிஷத்தில் அவ்வளோ தண்ணியை இறச்சி வெளியே தள்ளிடும். இந்த உலகத்தில் நிலத்தடி நீர் ஏன் குறைஞ்சி போகுதுன்னா மின்சார மோட்டார் தான் காரணம். 1 மணி நேரம் ஓடிச்சுன்னா அவ்வளோ தண்ணி வெளியே, ஏகப்பட்ட தண்ணியை வெளியே தள்ளிடும், வெளியே இறச்சி வெளியே தள்ளிடும். அப்போ நீங்கள் வந்து மின்சார மோட்டாரே இல்லாத காலம்தான், மின்சாரமே இல்லாத காலம்தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. 2040 பிறகு வரப்போகிற வாழ்க்கை என்பது மின்சாரமே இல்லை அங்கே. அப்படிங்கும்போது அங்கே வந்து தண்ணி, எல்லா தண்ணியும் கிணறுகளோட எல்லா மழை நீரும் கிணறுகளில் சேமிக்கப்படுகிறது. 20 அடி நீளம் 10 அடி அகலம் கொண்ட நீள் சதுர கிணறு. ஒரு ஊரில் கிட்டத்தட்ட 6000 7000 கிணறு இருக்குது. 7000 கிணறுல வந்து சேகரிக்கப்படுது. அதனால் வந்து எல்லாமே நிலத்தடி நீர் அவங்க கையால் தான் இறைக்க போகிறாங்க. ஏதாவது கயிறு தயாரித்து பட்டையில் கோரி அந்த மரங்களுக்கு தண்ணியை ஊற்றுவாங்க. நிலத்தடி நீர் மேலே இருக்கும். அதனால் தண்ணி எடுத்து கோரி ஊற்றி கஷ்டப்படணுங்கிற அவசியம் இல்லை. இயல்பாகவே அது வளமாக தான் இருக்கும். ஆனால் கோரி ஊற்றுவாங்க, பசுமையாக இருக்கும். நிலம் வந்து பசுமையாக இருக்கும், ஒரே காடுகளாக இருக்கும். மனித உயிர்களால் திட்டமிட்டு வளர்க்கப்படுகிற காடுகளாக அது இருக்கும். தண்ணி வந்து ஒவ்வொரு கிணத்துலையும் 20 அடி நீளம் 10 அடி அகலம் கொண்ட அந்த கிணத்துல வந்து தண்ணியை கோரி அவங்க ஊற்றுவாங்க. அதுக்கு ஏதாவது நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற வாளி, ஏதாவது ஒரு 1000 வருஷத்துக்கு உழைக்கிற மாதிரியான வாளி, அதெல்லாம் அங்கே கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அவங்க அதை கோரி இறைச்சி அங்கங்கே ஊற்றுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வாளியெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கிணறும் மேலே கிடக்கும், தண்ணியெல்லாம் மேலே கிடக்கும். அதனால் விவசாயங்கிறது உங்களுக்கு கஷ்டமே இல்லை. கஷ்டப்பட்டு தண்ணி பஞ்சம் வந்துடுமோ, வறட்சி வந்துடுமோ,
ஏன்னா மரத்தையே வெட்ட மாட்டாங்க. இனிமேலாம் மரத்தையே வெட்ட முடியாது. 2040க்கு பிறகு இப்போ வந்து லட்சக்கணக்கான மரங்களை வெட்டிகிட்டு இருக்காங்க. அது நல்லது தான், மரத்தை வெட்டுறது நல்லது தான். நமக்கு பயனில்லாத மரங்களை வெட்டுறாங்க. நாம் வாழ்கிற ஒரு ஒரு ஊரில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு பயன் தருகிற மரங்களை தான் வளர்க்கணுமே தவிர, உயரமாக இருக்குது மரம், தடியாக இருக்குது, அதனால் நமக்கு என்ன பயன்? அது ஏதாவது பழம் பழுக்குதா, காய்க்குதா? எதுவுமே இல்லை. அப்படின்னா அப்படிப்பட்ட மரம் நமக்கு எதுக்கு? அது அரிதான மரம் இருந்துட்டு போகுது. அதனால் உனக்கு என்ன நன்மை? ஒரு மாமரம் நடு, ஒரு கொய்யா மரம் நடு, மாதுளை மரம் நடு, அன்னாசி நடு. அதில் ஏதாவது பழம் கிடைக்குது, உன் வயிற்று பசி தீரும். உன்னை பற்றி கவலைப்படு, அந்த மரத்தை பற்றி அந்த மரம் கவலைப்பட்டுக்கிட்டோம். ஒரு மருத்துவ குணமும் உணவும் தருகிறது என்றால் அந்த மரத்தை நடு. உணவை தருகிற மரங்களை நடு. மருத்துவத்துக்காக பயன்படுத்தா அந்த மரங்களை நடு. உனக்கு பயன் தராத ஒரு மரம் அரிதாக இருந்தால் என்ன, இல்லாமல் போனால் மட்டும் உனக்கு என்ன? உனக்கு பயன் தருகிற மரங்களை நீ நடு. இது அரிதான மரம், இது 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 அந்த மரம், இந்த மரம் உலகத்தில் இல்லாத மரம். அதனால் உனக்கு எதாவது பயன் இருக்கா, அதை மட்டும் வளரு. அதை வந்து அதுக்காக எவ்வளோ வச்சுக்கிட்டா போதும், அதோட தேவை. இது பயனுள்ள மரம் தான். ஒரு வேப்ப மரம்னா என்ன பண்ணணும்? ஒரு 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 கிலோமீட்டர் பரப்பளவில் ஒரு 2 வேப்ப மரம் தான் இருக்கணும். ஓவராக அதை வளர்க்க விடக்கூடாது. ஏன்னா 1 கிலோமீட்டர் பரப்பளவில், ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் நிறைய மரங்கள் இருக்கணும். நிறைய மரங்கள் இருக்கணும். அப்போது ஒவ்வொரு மரமும் ஒன்று இருந்தால் தான் முடியும். ஒரு வேப்ப மரத்தையே நீ நிறைய வச்சுட்டேன்னா, அப்போ அந்த இடத்துல நீ ஒரு புளிய மரம் வைக்கணும். ஒரு சதுர கிலோமீட்டரில் ஒரு வேப்ப மரம், ஒரு புளிய மரம், அதில் 2 வேப்ப மரம், ஒரு புளிய மரம், அப்புறம் வந்து ஒரு 2-3 தென்னை மரம், இந்த மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கணும். இப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஒரு விவசாய நிலத்தில் எப்படி அவங்க மரங்கள் வளர்ப்பாங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் அனுமதிக்கப்பட்டிருக்கும். உன்னுடைய எல்லாத்துக்கும் 2 ஏக்கர் விளைநிலம் கொடுத்தாச்சு. அப்படிங்கும்போது நீ என்ன வேணாலும் வளர்த்துக்கலாம். அப்படிலாம் விடக்கூடாது. நீ உன் நிலத்தில் 2 தென்னை மரம் தான் நடணும். அதாவது ஒரு மாமரம், 2 தென்னை மரம், ஒரு கொய்யா மரம், ஒரு பலா மரம், ஒரு ஆப்பிள் மரம், ஒரு அன்னாசி மரம், ஒரு பேரிச்சை மரம், இப்படி நிறைய மரங்கள் இருக்குது. 2 ஏக்கர் விளைநிலத்தில் நிறைய மரங்களை ஒன்றா நீ வை. ஒன்று தான் உனக்கு அனுமதிக்கப்பட்டது. நீ எனக்கு விருப்பப்படுறேன், நான் 10 தென்னை மரம் வச்சுக்கிறேன், அதுக்கெல்லாம் இங்கே அலௌடு கிடையாது. அதான் பொது உடைமைங்கிறது. பொது உடைமைங்கிறது பொதுவான நியாயம், பொதுவான கட்டுப்பாடுங்கிறதுக்கு. நான் புதுசாக ஒரு விவசாயத்தை பண்ணுறேன், இதெல்லாம் தேவையில்லை. நீ வந்து உன்னுடைய விளைநிலத்தில் ஒரு மாமரம், ஒரு தென்னை மரம், ஒரு கொய்யா மரம், ஒரு ஆப்பிள் மரம், ஒரு அன்னாசி மரம், 2 பனை மரம், 4 பனை மரம், இப்படியே ஊர் நிர்வாகம் அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையில் தான் நீ மரங்களை வளர்க்க வேண்டும். அப்போது ஒரு ஊரில் 4800 பேர் இருக்காங்க. 4800, ஒரு கூட்டு குடும்பத்தில் 16 பேர் இருப்பாங்க. 300 கூட்டு குடும்பம், 300 × 16, 4800. 4800 பேருக்கும் 4800 விவசாய நிலம் இருக்கும். ஒரு ஊரில் ஒருத்தர் வந்து அவருக்காக கொடுக்கப்பட்டுள்ள விளைநிலத்தில் ஒரு மாமரம் வளர்க்கிறார் என்றால், 4800 பேர் வசிக்கிற அந்த ஊரில் 4800 விவசாய நிலங்கள் இருக்கும். 4800 விவசாய நிலத்துலேயும் தலா ஒரு மாமரம் வீதம், மொத்தம் 4800 மாமரங்கள் இருக்கும் ஒரு ஊரில். ஒவ்வொருவரும் தனது விளைநிலத்தில் ஒரு கொய்யா மரத்தை மட்டும் வளர்த்தால் என்றால், ஒரு ஊரில் 4800 பேர் இருப்பாங்க. அப்படின்னா 4800 பேரும் தனது விவசாய நிலத்தில் தலா ஒரு கொய்யா மரத்தை வளர்த்தால் அந்த ஊரில் மொத்தம் 4800 கொய்யா மரங்கள் இருக்கும். எப்படி பாருங்கள். அது மாதிரி ஒரு ஊரில் ஒவ்வொருவரும் தனது விளைநிலத்தில் 4800 பேர் வசிக்கிற ஒரு ஊரில் ஒவ்வொருவரும் தனது விளைநிலத்தில் 2 தென்னை மரங்களை மட்டுமே வளர்க்க வேண்டும் என்றால், ஒரு ஊரில் 4800 பேர் இருக்காங்க. அப்படின்னா ஒருத்தர் 2 தென்னை மரம் மட்டும்தான் தனது விளைநிலத்தில் வளர்க்கணும். அப்படின்னா 4800 பேர் என்ன பண்ணுவாங்க? தலா 2 தென்னை மரம் வீதம், மொத்தம் 9600 தென்னை மரங்கள் ஒரு ஊரில் இருக்கும். இந்த மாதிரி மாடுகளா, நீ ஒரு மாடு தான் வளர்க்கணும், ஒருத்தர் ஒரு மாடு தான் வளர்க்கணும், ஒரு ஆடு, அந்த மாதிரி. அப்போது ஒரு ஊரில் 4800 பேர் இருக்காங்க. 4800 பேரும் தலா ஒரு மாடு வளர்த்தாலே ஒரு ஊரில் 4800 மாடு வந்துடுது. அதனால் என்னடா ஒரு தென்னை மரம் ஒரு கொய்யா மரம் தான் வளர்க்க அனுமதிக்கிறார் அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா நிறைய மரங்கள் நாம் வளர்க்க வேண்டியிருக்கு. அப்போ பிற மரங்களோட எண்ணிக்கையை நம்ம குறைச்சிடணும். ஒரு தெருவுக்கு ஒரு வேப்ப மரம் போதும். நிறைய மரங்கள் நமக்கு தேவை. நிறைய வெளி உலகத்துலேருந்துலாம், நீங்கள் வந்து வெளிநாடுகள்லேருந்துலாம் பயனுள்ள மரங்களை கொண்டு வாங்க, இப்போவே கொண்டு வாங்க.
ஆப்பிள் மரம், அன்னாசி மரம், பேரிச்சை மரம், இன்னும் என்னென்ன மரங்கள்லாம் இருக்குது. நிறைய பழங்கள்லாம் வெளிநாடுகளில் இருக்குது. அதெல்லாம் கொண்டு வந்துருங்க. இங்கே இருக்கிறத அங்கே கொண்டு போங்க. அது இப்போ தான் முடியும். அந்த மாதிரி ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி தான் அவங்க வாழ்கிறாங்க. தண்ணிக்காக ஏன் ஏரியெல்லாம் தேவையில்ல, பொது கிணறு பொது கிணறு இருக்குது. ஒரு தெருவுக்கும் 50 பொது கிணறு இருக்கும். அந்த பொது கிணறுல நீங்கள் வந்து குடிநீர் கிணறுன்னு தனியாக இருக்கும், குளிக்கிறதுன்னு தனியாக இருக்கும். 25 கிணறு குடிநீர் கிணறு, 25 கிணறு குளிப்பதற்கான கிணறு, நீச்சல் குளம். ஒரு தெருவில் உள்ள ஒரு தெருவில் எத்தனை பேர் இருப்பாங்க? 160 பேர் இருப்பாங்க. 80 பெண்கள், 80 ஆண்கள். அவங்களுக்கு 25 அவங்களுக்கு என்ன பண்ணால் 25 கிணறு குளிப்பதற்காக. 80 பேர்த்துக்கு 25 கிணறு, 20 அடி நீளமுடைய, 10 அடி அகலமுடைய, குளிப்பதற்காகவே. பொதுவான இடங்களில் குடிப்பதற்காக அது கிணறு, அது குடிப்பதற்காக மட்டும்தான் பயன்படுத்தப்படும். இப்படிப்பட்ட நிர்வாகம் கொண்டது தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்கள் அந்த வயல்வெளி எல்லாம் திட்டமிட்டபடி, ஒரு வயல்வெளிக்குள்ளே இருக்கிற அந்த 3 வழி சாலை பசுமையாக இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் நடந்துக்கிட்டு உங்களுடைய காதலன் காதலியோட, கணவன் மனைவியாக, குடும்பமாக நடந்து கொண்டு பேசி கொண்டு செல்ல வேண்டும். எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். அந்த ஊரை சுற்றி வரணும், ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம், சும்மா நடந்துட்டு வரலாம், ஓடலாம், ஏதோ ஒன்று. ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதில் வாழ்கிறது அதான் சொர்க்கம். நீங்கள் சொர்க்கம் நீங்கள் இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. சொர்க்கத்தை கண்டுபிடிச்சவனே நான் தான். அந்த வடிவமைப்பை பாருங்கள். சொர்க்கம் எப்படி இருக்கும்? ஒரு சொர்க்கத்தில் வாழ்ந்தால் எப்படி இருக்கும்? ரொம்ப அற்புதம். எனக்கு மட்டும் நான் வந்து ஒரு தொழில்நுட்பம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு நிறைய தொழில்நுட்பம் அல்லது நான் வாழ வேண்டிய வாழ்க்கை வாழலை. என்னுடைய கடமையை நான் சரியாக செய்யலை. தவறான வழியில் வந்துட்டேன். நான் வந்து சரியான வழியில் வந்திருந்தா நான் அதை வந்து ஒரு வீடியோ போட்டு அந்த உலகம் எப்படி இருக்குன்னு, அது 3Dயில் டெக்னாலஜி நிறைய இருக்குது. இப்போது அந்த அதில் விஷுவல் இதான விஎஃப்எக்ஸ் அது மாதிரி பண்ணி அந்த உலகம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வந்து நான் வந்து உருவாக்கியே காமிச்சிருப்பேன். இதுதான் வந்து இங்கே தான் வசிக்கிறாங்க, இதுதான் வழியிடம், இங்கே தான் விளையாட்டு மைதானம், இங்கே தான் விளைநிலம், இங்கே இது வந்து பொது கிணறு அப்படின்னு படம் போட்டு காமிச்சிருப்பேன். நான் தவறான வழியில் வந்துட்டேன். எனது கடமைகளை நான் சரியாகவே செய்யலை. நான் செஞ்சுருந்தேன்னா எனது கடமைகளை நான் சரியாக செஞ்சுருந்தேன்னா அந்த மக்களுடைய பயணத்தை நான் திருப்பியிருப்பேன். இந்த உலகத்தின் மக்களுடைய போகிற பாதையை நான் திருப்பியிருப்பேன். இவருடைய பயணத்தை நான் மாற்றியிருப்பேன். எங்கு செல்ல வேண்டும், நீங்கள் எல்லாம் எங்கு செல்ல வேண்டும் என்பதை நான் காட்டியிருப்பேன். 2040 போக போகிற அந்த உலகத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்திருப்பேன். என்கிட்ட நிறைய பணம், நான் அதை தான் பண்ண தவிர்த்தேன். நிறைய பணத்தை சம்பாதிச்சிருக்கணும், நான் அதுக்கான வேலை ரொம்ப ஈஸி தான். எனது கொள்கைகளை பற்றி பேசியிருந்தாலே போதும். இப்போல்லாம் முடிய போகுது ஆராய்ச்சி. இதை வச்சு இந்த ஆராய்ச்சி என்ன பெரிய ஆராய்ச்சி அப்படின்னு நீங்கள் மதிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. எனது ஆராய்ச்சி வந்து ரொம்ப அற்புதமானது, அது ரொம்ப ஆழமானது. யாரும் போக முடியாத தொலைவுகளை நான் எட்டிவிட்டு இப்பொழுது மேல்மட்டத்திற்கு வந்துவிட்டேன். கடலுக்கு அடியில் போய்விட்டு இப்பொழுது நான் மேல்மட்டத்திற்கு வந்துவிட்டேன். அதனால் இப்போ கொஞ்சம் ஆராய்ச்சி அந்த அளவுக்கு இருக்காது, அழுத்தம் குறைவாக இருக்கும். அப்படி கண்டுபிடித்தது தான் இது ஆழம் தொட்டு போய் முத்தெடுத்த அந்த கண்டுபிடிப்பு தான். இதெல்லாம் பண்ணியிருந்தால் நிஜமாகவே ஒரு ஊரை உருவாக்கியிருப்பேன். நிறைய பணம் இருந்தது அப்படின்னா நான் நிஜமாகவே ஒரு ஊர் இப்போ உருவாக்கி உங்களை நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் எதிர்காலத்தில் வாழப்போகிற வாழ்க்கை இந்த உலகத்தில் தான், இந்த ஊரில் தான் நீங்கள் வாழப்போகிறீர்கள் என்று உங்களுக்கு ஒரு ஊரையே உருவாக்கி உங்களுக்கு காண்பித்திருப்பேன். அவ்வளோதான், அசந்து போயிட்டுருப்பீங்க. எனக்கு அந்த கொடுப்பனை இல்லை. அந்த மாதிரியான எனது கடமைகளை செய்வதற்கு அப்படி ஒரு கொடுப்பனை எனக்கு இல்லாமல் போய்விட்டது. இப்போ கூட பண்ணலாம். இப்போ கூட அதற்காக யாராவது முன் வர வேண்டும். நான் கண்டிப்பாக அதற்கான ஆலோசனைகளை கொடுப்பேன். அதற்கான வரைபடம் இருக்கிறது. அதற்கு முன்னோட்டமாக ஒரு விஷுவலாகவே ஒரு வீடியோவை நம்ம ரெடி பண்ணி இதுதான் ஊர், இதுதான் வந்து விளையாடுற இடம், இதுதான் வந்து குடியிருப்பு நிலம், இதுதான் வந்து விளைநிலம், இங்கே தான் பொது கிணறு, இதுதான் வந்து இன்னொரு ஊருக்கும் 2 ஊர்களுக்கும் இடைப்பட்ட அந்த சாலை, இங்கே வந்து எப்படி நடந்து போகணும், எப்படி நடந்துக்கணும், அப்படி இதுதான் வந்து இந்த மாதிரி விலைக்கு சொல்கிற மாதிரியான வீடியோவை உருவாக்குவதற்கு யாராவது முன் வந்தால் அதற்கு நான் கண்டிப்பாக அது மிகப்பெரிய உதவியாக இருக்கும், மிகப்பெரிய புரட்சியாக இருக்கும். அது வந்து ஒரு திரைப்படத்தை விட இந்த உலகமே பார்க்க போகுது. அந்த ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு யாராவது இருக்கீங்களா, டெக்னீஷியன் இருக்கீங்களா என்னன்னு தேடி வாங்க. கண்டிப்பாக அப்படி ஒரு படத்தை உருவாக்கிட்டோம் அப்படின்னா அதுவே இந்த உலகத்தில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தும். ஏதாவது சொல்லுவாங்க, மக்கள் கருத்து சொல்லுவாங்க, அது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். ஒருவேளை அது சரியாக இருந்தால் நம்ம மாற்றிக்கலாம். ஏதாவது சிறு மாற்றங்களை
கண்டிப்பாக அதோட முடிவை நான் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். அதற்கு பொருத்தமானவன் நான் தான். அதனால் ரொம்ப அற்புதமான ஒரு உலகம். நான் அதை கடமை செய்து, அதனால் நம்ம ஒரு வாழ்நாள் கடமைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை செய்யும்போது நமக்கு ஒரு துணிவு வரும். எவ்வளோ பெரிய துணிவு, தைரியம் வந்துடும். நான் ஒரு சாதாரண மனிதனாகத்தான் இப்பொழுது மற்றவர்களால் அறியப்படுகிறேன். நான் எனது கடமை செஞ்சிருந்தேன்னாக்கா இந்த உலகம் அறியப்படுகிற ஒருவனாக நான் இருந்திருப்பேன். அப்பொழுது தான் எனது வலிமை தெரியும். அதுதான் நமது இந்த பிறவி கடமைன்னு ஒன்று இருக்குது. நான் பிறந்ததற்கான அந்த காரணம், அந்த கடமையை நான் செய்யணும். அது எனக்கு சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சிருது. நான் என்ன செய்யணுங்கிறது சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சிருது. அதை கண்டுபிடிக்கணும். வாழ்நாள் கடமை, நாம் எதற்காக இங்கே பிறந்தோம், அதை செய்கிறது, நான் என்ன கடமையை செய்ய போகிறேன், அது சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சிருது. கண்டிப்பாக எனக்கு சின்ன வயசுலேயே எனக்கு எப்போ பார்த்தாலும் என்னுடைய ஊரை வடிவமைப்பது பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பேன். என் ஊர் எப்படி இருக்கணும், என்னுடைய தெரு எப்படி இருக்கணும், என்னுடைய சாலை எப்படி இருக்கணும், இதை பற்றியே யோசிச்சுட்டே இருப்பேன். நைட்டெல்லாம் தூக்கமே வராது, கனவுகள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன் இந்த மாதிரியெல்லாம் நான் யோசிக்கிறேன். அப்புறம் நான் வெவ்வேறு ஊர்களுக்கு போகும்போது வளரும்போது அது வேறு மாதிரியாக மாறுகிறது. சென்னையெலாம் வந்தேன், சென்னையிலலாம் 10-20 வருஷமாக இருந்தேன். அப்போ அந்த சென்னை எப்படி இருக்க வேண்டும் என திட்டமிட்டு கொண்டே இருப்பேன். எனது சிந்தனை அப்படி தான் ஓடிக்கிட்டே இருக்கும், வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கும், கடன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் அதை புரிஞ்சிக்க தெரியாத முட்டாளாக நான் இருந்திருக்கிறேன். சரி, இப்போ அந்த இடத்துக்கு வந்திருக்கேன். சரி, இப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது, இப்போவாது நம்ம வெடித்து கொள்வோம். நம்ம இழந்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது பண்ணுவோம். அதனால் அந்த ஏக்கம், கவலை அதெல்லாம் குறையுது. நாம் ஒரு தப்பை செஞ்சிட்டோம், அதுக்காக தொடர்ந்துக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போவாது நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது, அப்போ நம்ம அதை திருத்திப்போம். அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதற்கு ஒரு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போது எனக்கு சின்ன வயசுலேயே நான் ஏன் அந்த ஊரெல்லாம், என்னுடைய ஊரெல்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நான் வடிவமைச்சேன். அப்போ எனக்கு அப்போவே நான் ஒரு புதிய உலகை உருவாக்குவதற்கான வேலையை அப்போதே ஆரம்பித்து விட்டது. இந்த இயந்திர அறிவியல் உலகுக்கு மாற்றாக இந்த இயந்திர அறிவியல் உலகம் 2040 முடிய போது, அதன் பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை, அதை வடிவமைக்கிற பொறுப்பு என்கிட்ட இருக்குது. அதனால தான் அப்போவே நான் அந்த வேலையை ஆரம்பிச்சிருச்சு. எனது மூளை திட்டமிட ஆரம்பிச்சிச்சு, அதுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிச்சு. நான் அதை புரிஞ்சிக்கலை. அதை புரிஞ்சிக்காதனால நான் அந்த நேரத்தில் என்னுடைய கடமைகளை நான் தெளிவாக செய்ய முடியல. அது சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். என்னுடைய கடமை சின்ன வயசில் ஆரம்பிச்சிருச்சு. அது அப்போது ஒரு வயசுலேருந்து கூட ஆரம்பிச்சிருக்கும். சின்ன வயசுல நான் ஏன் திட்டமிடுறேன், அப்போ எதிர்கால உலகை நான் வடிவமைக்க வேண்டிய பொறுப்பு என்னிடத்தில் இருக்கிறது. அதற்கான வேலையை நான் சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சிட்டேன். எவ்வளோ வியப்பான விஷயம் பாருங்கள். அதே மாதிரி நான் 18 வயசில் நான் யாருங்கிற உண்மையே எனக்கு தெரியாது. ஆனால் சின்ன வயசில் எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, மற்றவங்களெல்லாம் பார்க்கும்போது மற்றவங்களுக்கு எனக்கும் இடையில ஒரு வித்தியாசம் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. மற்றவங்கள மாதிரி நான் இல்லை அப்படிங்கிற உணர்வு எனக்கு இருந்தது. அது மாதிரி 18 வயசில் நான் ஒரு படம் வரைகிறேன், ஒரு ஓவியம் வரைகிறேன். என்ன வரைகிறேன் அப்படின்னா, அப்போ 2000 வருஷம் பிறக்க போகுது அப்படிங்கும்போது 21ஆம் நூற்றாண்டு தொடங்க போகுது. ஆமாம், அப்போ நான் ஒரு படம் வரைகிறேன். அப்போ எப்படி படம் வரைகிறேன்னா, பெண் விடுதலை பற்றி. பெண்கள் நிர்வாணமாக முதுகில் இறக்கை முளைத்து கொண்டு நிர்வாணமாக அடுத்த நூற்றாண்டுக்கு செல்கிறார்கள். ஏன் ட்ரெஸ் போடல அப்படின்னா, இந்த 20ஆம் நூற்றாண்டில் இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸு கூட, அந்த ஆடை கூட பெண்களை அடிமைப்படுத்தும். அதனால் அவர் நிர்வாணமாக போகிறா 21ஆம் நூற்றாண்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஓவியத்துக்கு விளக்கம் கொடுக்குறேன், ஓவியத்தை வரைகிறேன். எப்படி நான் இந்த மாதிரிலாம் யோசிக்கிறேன் அப்படின்னு எனக்கு அப்போ தெரில. அப்போ எனது உள்ளுணர்வு பார்த்திங்களா ஒரு விஷயத்தை. இப்போ பார்த்தீங்க 21ஆம் நூற்றாண்டு, இப்போ நம்ம போகிறது 2040 பிறகு. அந்த உலகில் நாம் நிர்வாணமாக தான் வாழ போகிறோம். அங்கே ஆடை தொழிற்சாலைலாம் கிடையாது. நீங்கள் இங்கே வச்சுருக்கிற ஆடைகளை தான் எடுத்துகிட்டு போகணும். அது எவ்வளோ காலத்துக்கு வச்சுருப்பீங்க? அது ஒரு 50 வருஷத்தில் கிழிஞ்சு போயிடும். துவைக்கிறதுக்கு சோப்பு இருக்காது. அப்புறம் அங்கே ஆடை இல்லாமல் தான் வாழ போகிறோம் நம்ம. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040 பிறகு ஆடைகள் அங்கே நிர்வாணம், இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆடைகளை அணிந்து கொண்டு வாழப்போகிறோம். நீங்கள் அணிகின்ற ஆடை இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து உருவாக்கியதாக இருக்கும். அதனால் எவ்வளோ ஒரு உள்ளுணர்வு பார்த்திங்களா, எவ்வளோ உள்ளுணர்வு ஒரு விஷயத்தை கரெக்டாக சொல்லுது பாருங்கள். நான் அதை புரிஞ்சிக்காமல் பிழைப்பை தேடி வேறு பாதையில் ஓடிக்கொண்டிருந்தேன். பிழைப்பது எனக்கு பெரிய விஷயமா இருந்தது. ஆனால் எனக்குள்ள கடமை, நான் செய்ய வேண்டிய கடமை எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது பாருங்கள். அது இந்த உலகத்தில் உள்ள 800 கோடி பேர்த்துக்கும் பொதுவானதாக இருக்கிறது. அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதாக இருக்கிறது. நான் அந்த கடமையை போட்டுட்டு மாதம் 4000-5000 சம்பாதிக்கிறதுக்காக ஒரு வேலையை செஞ்சுட்டு ஓடிட்டு அலைஞ்சிட்ருக்கேன், என்னோடய கடமைகளை உணராமல். இதுதான் பிழைப்புவாதம்.
அதனால் நம்முடைய வாழ்நாள் கடமைகள் நமக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சுனா தான் நம்முடைய வலிமை பெருகும், நமக்கு தைரியமே வரும். ஆனால் எல்லாமே சின்ன வயசுலேயே முடிவாயிடுது. நாம் என்ன செய்ய போகிறோம் பிற்காலத்தில், அதான் அந்த லட்சியத்தை கண்டுபிடிக்கணும், அதுதான் முக்கியம். சரி, இப்போவாது எனக்கு அந்த தெளிவு வந்தது, அது குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். ஆனால் இந்த மக்கள் நீங்கள் போகிற பயணம் இன்றைக்கி என்னுடைய கடமையை நான் செய்யாதனால இந்த உலகில் உள்ள மக்கள் எல்லாரும் ஒரு தவறான வழியில் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு போகக்கூடாத ஒரு வழியில் போயிட்டுருக்காங்க. நாளைக்கு 20 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமலே இவங்க ஒரு வழியில் போயிட்டுருக்காங்க. நான் மட்டும் சரியாக எனது கடமைகளை செய்திருந்தால் இவர்களது பயணத்தினை நான் மாற்றியிருப்பேன். இவர்கள் எங்கு செல்ல வேண்டும் என்பதை நான் முடிவு செய்திருப்பேன். கடந்த 20 வருடங்களாக இங்கு நடந்தவை எனது தவறு. இங்கு நடந்த சம்பவங்கள், இந்த உலகத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாமே நான் எனது கடமைகளை செய்யாதனால நிகழ்ந்தது. நான் எனது கடமைகளை செய்திருந்தால் இந்த கடந்த 20 வருடங்களில் இந்த உலகத்தில் நிகழ்ந்த சம்பவங்கள் எல்லாமே வேறு மாதிரியாக இருந்திருக்கும் என்பது நிச்சயம். இப்போ வெறுமனே பேசினா இப்போ நான் என்ன கடமை செஞ்சுருப்பேன்? வெறுமனே பேசினா மட்டும் போதுமா? இல்லை, அது சார்ந்த ஏதாவது செயல்பாடுகளையும் எனது கவனம் இருக்கணும். முழுக்க எனது வேலைகளை நான் செய்திருக்க வேண்டும். முழுக்க எனது பணிகளில் நான் ஈடுபட்டிருக்க வேண்டும். இன்றைக்கி அது சார்ந்த செயல்பாடுகளும் இருக்குது. வெறும் பேசினா மட்டும் போதாது, அது சார்ந்த செயல்பாடுகளும் இருக்குது. ஒரு பொது சேவை என்பது வெறுமனே பேச்சு மட்டும் கிடையாது. அது சார்ந்த செயல்பாடுகள், அது சார்ந்த ஒரு முயற்சிகள், அது சார்ந்த ஒரு பரிசோதனைகள் நிறைய இருக்குது. நான் இன்றைக்கி ஒரு ஊரையே உருவாக்கியிருக்கணும். ஒரு ஊரை உருவாக்குவதற்கு உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய நிலப்பரப்பளவு தேவை. ஒரு ஊரையே உருவாக்கி எதிர்காலத்தில் 2040 பிறகு இந்த ஊரில் தான் மக்கள் வாழப்போகிறார்கள் என்று ஒரு ஊரையே உருவாக்கி உங்களுக்கு முன்வைத்திருக்க வேண்டும். ஒரு ஊர் எந்த அளவு பரப்பளவு அப்படின்னா, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீங்கள் 32 ஏக்கர் விளைநிலம் கொடுக்குறீங்க. 300 குடும்பங்களுக்கு 300 × 32 அப்படின்னா எவ்வளோ? 300 × 32. இருங்க, கணக்கு போட்டு சொல்கிறேன். 9600 வருதுன்னு நினைக்கிறேன். 9600 ஏக்கர் விளைநிலம். அந்த மாதிரி ஒரு ஊரோட பரப்பளவு எனக்கு தேவைப்படுது. இதெல்லாம் எப்படி நான் இதை உருவாக்கியிருப்பேன்? கண்டிப்பாக இது ஒரு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிருக்கணும். அது ரொம்ப சுலபம்னா அது கஷ்டம்தான். ஆனால் அது முடியாத விஷயமே கிடையாது. ஏன்னா மக்களுக்கு எது நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா, அந்த எண்ணத்தில் தூய்மையாக இருந்ததுன்னா, அதுக்கான வியூகங்கள் தெளிவாக தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அது முடியும் தான். அந்த மாதிரி கரெக்டாக போயிருந்தால் அந்த மாதிரி ஒரு ஊரை உருவாக்கி மக்கள் முன்னாடி வச்சு மக்களுக்கு இதுதான் உலகம், நீங்கள் வாழப்போகிற உலகம், இதெல்லாம் செய்கிற அளவுக்கு நான் அந்த அளவுக்கு ஒரு வலிமையான ஒரு இடத்துல இருந்திருக்கணும். தப்பு நடந்துச்சு, எனது கடமைகளை நான் செய்ய முடியாமல் போய்விட்டது. சரி, இதையாவது செய்கிறேனே, இதுதான் எனக்கு கொடுப்பன புழுக்கு. இந்த மக்களுக்கும் அதுதான். இந்த அரசாங்கம் மக்களுக்கு என்ன செய்ததோ அதுதான் மக்கள்கிட்ட அரசாங்கத்துக்கும் கிடைக்கும். நானும் மக்கள் தான். இந்த அரசாங்கம் எனக்கு என்ன கொடுத்ததோ அந்த அளவுக்கு தான் நான் கொடுக்குறேன். இந்த அரசாங்கத்துக்கு கொடுக்குறேன். இந்த மக்கள் தான் அரசாங்கம். அதனால் இந்த மக்கள் எனக்கு என்ன கொடுத்துச்சு? ஒரு நூலகத்தை கொடுக்கவில்லை. எங்கள் ஊரில் வசிக்கும்போது சிறு வயதில் ஒரு நூலகத்தை கொடுக்கவில்லை. நூலகத்தை கொடுத்துருந்தாக்கா சின்ன வயசில் எனக்கு புத்தகம் படிக்கிறது ரொம்ப ஆர்வம் அதிகம். ஆனால் எனக்கு நூலகம் இல்லை. அதனால் நூலகத்தின் மீது புத்தகம் படிப்பதில் எனது ஆர்வத்தை வளர்த்து கொள்ள முடியவில்லை. இப்படி இந்த ஒரு நல்ல சாப்பாடு, ஒரு வறுமையில், அந்த காலத்தில் நிறைய ஒரு வறுமையில் இருந்தாங்க. இந்த அரசாங்கம் மக்களுக்கு நல்ல வழியை கொடுக்க. அதனால தான் நான் ஏன் இவ்வளோ தான் என்னால் செய்ய முடிஞ்சதுன்னா, அரசாங்கம் எனக்கு அவ்வளோதான்ப்பா செஞ்சுது. அதனால தான் என்னால் இவ்வளோ செய்ய முடியுது. அரசாங்கம் எனது தேவைகளை, அது என்னை போன்றவர்களின் தேவைகளை முழுமையாக சரியாக பூர்த்தி செய்திருந்தால், இந்த மக்களில் ஒருவனாகிய நானும் இந்த அரசாங்கத்துக்கு, இந்த மக்களுக்கு எனது விசுவாசத்தை இன்னும் பெரிய அளவில் வெளிப்படுத்தியிருப்பேன். இந்த அரசாங்கம் மக்களுக்கு என்ன செய்யுதோ அதுதான் அந்த மக்கள் அரசாங்கத்துக்கு செய்வாங்க. அரசாங்கங்கிறது மக்கள் தான். மக்களுக்காக என்ன செய்கிறார்களோ அதைத்தான் இந்த மக்களுக்காக செய்வார்கள், திருப்பி செலுத்துவார்கள்.